ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். என்னோட ஃபேவரட்டான ஆக்டர் சௌமின். ரொம்ப நாள் ஆச்சு சௌமின் மூவி நான் பண்ணவே இல்லை. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோ. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மூவி பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவள் அம்மா வந்து எழுப்புறாங்க. சீக்கிரம் எந்திரிடி, பிளைண்ட் டேட்க்கு போகணுன்னு தெரியாது அவனுக்குன்னு சொல்ல, ஏமா இப்படி என்ன பிளைண்ட் டேட்க்கு அனுப்பி அனுப்பி ஏமா இப்படி பாடாப்படுத்துறீங்கன்னு சொல்ல, நீ பிளைண்ட் டேட்க்கு போனாதான் நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சுதான் உன் தம்பியை நான் பாத்துக்கணும், புரியுதான்னு சொல்லிட்டு போக, இவளுக்காக இவங்க அம்மா அரேஞ்ச் பண்ண பிளைண்ட் டேட் ஒண்ணுமே இவளுக்கு செட் ஆகல. எல்லாமே இவங்க அப்பா வயசுல இருக்க பையன், அப்படி இல்லைன்னா ரொம்ப மோசமான பசங்கன்னு போயிட்டு இருந்தது. இந்த டைம் எப்படி இருக்க போதும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து ஹீரோயின் வரா. அவ அப்படியே அந்த ஹோட்டலுக்குள்ள பிளைண்ட் டேட் பாக்குறதுக்காக வர, ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோ, ஆகா இவர் என்னோட பாஸ் ஆச்சு, இவர் கூடயா பிளைண்ட் டேட்டுங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. பாஸ் கிட்ட போய் உட்காந்து பேசுறா. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க என்னோட பிளைண்ட் டேட்டா இருப்பீங்கன்னு. சாரி சார், நான் வேணா கிளம்பிடுவா அப்படிங்கிற மாதிரி பேச, நீ எதுக்கு என்ன ரிஜெக்ட் பண்ற, நான் செட் ஆக மாட்டேன்னு உனக்கு தோணுதான்னு ஹீரோ கேக்குறான். அது இல்ல, நீங்க இருக்கிறதெல்லாம் பெரிய இடத்துல, நான் இருக்கிறது கீழே அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு யோசிக்கிறா. நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்ல, இல்ல சார் உங்களோட குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கு நினைச்சு பார்த்தாலே டாப்பா இருக்கு, நான் ரொம்ப மோசமான பூரான பொண்ணுங்கிற மாதிரி இவ பேச, அதுக்குள்ள பார்த்தா இது எல்லாமே மாறிடுச்சு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் பிளைண்ட் டேட்க்கு வந்த பையன் நம்ம ஹீரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ண ஒரு செக்யூரிட்டி. அவன் வரான் வேக வேகமா வந்து, நான் தான் உன் பிளைண்ட் டேட், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு சொல்ல, ஐயோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேனாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரி சார்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஓடி போயிட்டா. அவளை ஃபாலோ பண்ணிட்டா அந்த ஆளும் வரான். நில்லு நில்லு, என்ன நீ படுக்க போற, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமான்னு சொல்ல, இங்க பாரு உனக்கு எனக்கும் செட் ஆகாது, என்னை விட்டுட்டு போன்னு சொல்ல, என்னது செட் ஆக மாட்டேனா, விளையாடுறியா, உனக்கு என்ன நம்ம சார் மாதிரி ஒரு ஆள் வேணுமா, தெரியாம போய் அவகிட்ட உட்காந்துட்டு ஓவரா பேசிட்டு இருக்க, அவரெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டாரு புரியுதான்னு சொல்ல, அதை பத்தி நான் யோசிக்கல, எனக்கு கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. என்ன ஓவரா போற, உன் தம்பிக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்க வந்த, நில்லடி நில்லடின்னு இவன் கத்திட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்குள்ள வந்த உடனே அவ தம்பி ஏதோ ஒரு பொம்மை தூக்கி ஹீரோயினோட மண்டைய பொழந்துட்டான், ரத்தமா வருது. அதுக்கப்புறம் சாரி சொல்றான்னு சொல்லி கேட்க, அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு டென்ஷனாகி அடிக்கலான்னு போக அம்மா வராங்க. என்ன தைரியம் தான் அவன் மேல கை வைப்பேன்னு சொல்லி அம்மா பேசுறாங்க. அதை பார்க்கவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு பிளைண்ட் டேட் என்ன ஆச்சுன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு செட் ஆகல, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்ல, விளையாடுறியா, கஷ்டப்பட்டு உனக்காக தேடி தேடி கண்டுபிடிச்சி யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்தா எல்லாரையும் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, எப்பதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ல, எனக்கு பிடிச்சவங்க வந்து நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்ல, எனக்கு பணம் ரொம்ப முக்கியம், இந்த பையனுக்கு தான் இந்த வீடு, உனக்கு தெரியும்லன்னு சொல்ல, டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. அங்கிருந்து கிளம்பிட்டா அம்மாட்ட சண்டை போட்டுட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஆபீஸ்க்கு வேகமா வரான். ஹீரோயினுக்கு ஆபீஸ்ல ஹீரோவை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிடுச்சு. ஐயோ நேத்து மாத்தி தான் மீட் பண்ணோன்னு தெரிஞ்சா என்னை பத்தி அவர் என்ன நினைப்பாருங்கிற மாதிரி பேகை வச்சு மூஞ்சியெல்லாம் மறைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் கவனிக்கிறான் ஹீரோயினை. அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டான். அப்பாடா அப்படிங்கிற மாதிரி நிம்மதியா இருக்க, அசிஸ்டன்ட் பையன் வந்து, மேடம் உங்களை வர சொன்னாரு சார்னு சொல்ல, இதோ வரேன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஹீரோயின் போறா. லிப்டுக்குள்ளதான் போறா. பேசவே மாட்டேங்கிறா, அமைதியா நிக்கிறா. என்னோட ஷெட்யூலை பத்தி சொல்லுன்னு சொல்ல, டக்கு 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 டக்குன்னு ஷெட்யூலை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டா. நல்ல வேலை மற்றது எதுவும் கேட்கல, தப்பிச்சேன்பான்னு சொல்ல, எல்லாம் ஓகே, அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என்ன சாப்பிட்றதுக்கு எந்த டைம் போகணும்னு சொல்லல, அது சார் நீங்க சாப்பிட்றதுக்கு என்ன டைம்னாலும் போல சார், உங்களோட விருப்பம் தான் சார் அப்படின்னு சொல்ல, உன் டேட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அது என்ன டீஸ் பண்றாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு, இல்ல சார் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல, ஓ அப்படியாங்கிற மாதிரி ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஆபீஸ் முடிஞ்சு ஹீரோயின் வர, அந்த செக்யூரிட்டி பையன் வரான். என்ன ஓவரா பண்ற, போன அப்படி உன்னை கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சா நீ என்னை விட்டு போலான்னு பாக்குறியா, உன்னை கல்யாணம் பண்ணியே அவன் வாடி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறான். டென்ஷன் ஆச்சு ஹீரோயினுக்கு. போலீஸை கூப்பிடுவே ஓடி போடான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க, ஹீரோவும் கரெக்டா கார்ல வரான். ஹீரோக்கு பாட்டிக்கிட்ட இருந்து போன் வருது. எப்படா கல்யாணம் பண்ணிப்ப, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு பாட்டி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ தள்ளி நின்று பார்க்க, பாட்டி நான் அப்புறம் பேசுறேன்னு போனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை பாக்குறான். அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. ஐயோ பிரசிடென்ட் கீ வந்துட்டாரு என்ன சொல்ல, மீங் உள்ளவா அப்படின்னு சொல்ல, வேக வேகமா ஓடி போயிட்டு அங்க இருந்து ஹீரோ கூட கார்ல உட்காந்து போறா. ஆகா கார்ல அவன் கூட போறேன், அவன் என்ன சேவ் பண்ணிட்டான் தான், இருந்தாலும் ஏதாவது நினைச்சுக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, சாரி சார் பட் என்னை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை பிளைண்ட் டேட் கரெக்டா போயிட்டு இருக்குன்னு சொன்ன, இப்போ என்ன சண்டை போடுற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் அது எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு செட் ஆகவே இல்லை, உனக்கும் செட் ஆகல, எனக்கும் இப்போ அவசரமா கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியத்துல இருக்கேன், ஸோ அதனால நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஹீரோ கேட்குறான். அது எப்படி சார் நடக்கும், நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கீங்க, நான் வந்து அப்படின்னு சொல்ல, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, இது வந்து கன்வீனியன்ஸ் மேரேஜ் மாதிரி தான், என் வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்றாங்க, எனக்கும் எந்த பொண்ணும் பிடிக்கல, உனக்கும் இப்ப கல்யாணம் பண்ணணும்னு அவசியத்துல இருக்க, சோ அதனால நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டு பேரோட பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், ஒரு 2 years தான், அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போயிடலாம், உனக்கு மந்த்லி இதுக்கு நான் சேலரியும் கொடுத்துறேன்னு சொல்ல, சேலரியா எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. நீ இப்ப வாங்கிட்டு இருக்க சேலரி விட டபுள்னு சொல்ல, டபுளா, இதை வச்சு நம்ம ஒரு வீடே சொந்தமா வாங்கிட்டு பேசாம வீட்டை விட்டே வந்துடலாம், எதுக்கு அம்மா கூட அங்க நின்று கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. உனக்கு ஓகே என்ன சொல்லு அப்படின்னு சொல்ல, சரி சார் நான் யோசிச்சுட்டு
யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. சோ அதுக்கப்புறம் ஹீரோவும் கிளம்பிட்டான். ஹீரோயின் வீட்டுக்குள்ள வரலான்னு போறா. வரும்போதே அவளை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க. அதாவது அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. அவ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அந்த பணத்தை வச்சு தம்பிக்கு ஏதாவது பண்ண முடியும்னு புலம்புறாங்க. இவளை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதை நினைக்கும் போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ட்ரிங்க் பண்ணிட்டு ஃப்ரெண்டோட பார்ல புலம்பிக்கிட்டு இருக்கா. என் வீட்டுல இருக்க யாருக்குமே என் மேல அக்கறையே இல்லடி. பேசாம தனியா ஒரு வீடு வாங்கி தனியா போயிருந்தலான்னு தோணுது. ஆனா வீடு வாங்க பணம் இல்ல. பேசாம என் பாஸ்க்கு ஓகே சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு செட்டில் ஆயிடலான்னு சொல்லிட்டு அவளும் பாஸ்க்கு மெசேஜ் பண்றா. உங்களை மேரேஜ் பண்ணிக்க எனக்கு ஓகே, நாளைக்கு 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண ஹீரோவும் ஓகே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு போறா. அங்க அக்ரிமெண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. நீ படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுன்னு சொல்ல அவளும் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணலான்னு போறா. உனக்கு எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். ஆனா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? எனக்கு இந்த வீடு வேணும், இது மட்டும் வாங்கி தரீங்களா ப்ளீஸ், வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவ கேக்குறா. வீடு தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இந்த வீட்டையே கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம், நீ என்ன டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடு உனக்கு தான் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு பெரிய வீடா, அது இந்த மாதிரி ஒரு சிட்டிலயா, நான் எதிர்பார்க்கறது குட்டியா ஒரு வீடு இருந்தா போதும். இல்ல சார், அது ரொம்ப தப்பு, டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீடு எனக்கு தேவைப்படாது, அதனால அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்துட்டா. ஹீரோக்கு அதை கேட்கும் போது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் போய் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண போறாங்க. ஒரு வழியா ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோக்கு. சரி ஓகே, இதுக்கப்புறம் ஏதாவது வேணும்னு என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போன்ல பேசிட்டே அங்க போறான். ஹீரோக்கு பாட்டி கிட்ட இருந்து போன் வருது. எப்பதாண்டா கல்யாணம் பண்ணுவேன், உனக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கோம், அந்த பொண்ணு வந்திருக்கான்னு சொல்ல, ஐயோ அவசரப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டானா, ஐயோ வேணான்னு சொல்லிடுவானோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல உட்காந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கா. இதுக்கப்புறம் நீங்க எந்த பொண்ணு எனக்காக பாக்கணும்னு அவசியம் இல்ல, நானே ஆல்ரெடி எல்லாம் பார்த்தாச்சு, வைங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ண, சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி என்ன சப்வேல வேணா இறக்கி விட்டு போயிருங்க, நான் அப்படியே ஆபீஸ்க்கு வந்துடுறேன்னு சொல்றா. ஏன் நான் ஒன்னு டிராப் பண்றேன்னு சொல்ல, இல்ல இல்ல வேணாம் சார், எல்லாரும் பார்த்தா பிரச்சனை ஆயிரும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே டிராப் பண்றேன், இல்லைன்னா லேட் ஆயிடும்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டு வந்து டிராப் பண்றான். தேங்க்யூ சார், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமா யாரும் பார்க்காம ஹீரோயின் அங்க இருந்து அப்படியே ஓடி போயிட்டா. ஹீரோ எட்டி பார்த்துட்டு இருக்கா. சார் அந்த பொண்ணு போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஹலோ நீ அமைதியாரு, எங்க 2 பேருக்கு இடையில வேற எதுவும் கிடையாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரு போகுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆபீஸ்க்கு போய் உட்காந்துட்டா. அவனால ஒர்க் பண்ணவே முடியல. மூஞ்சிலாம் செவந்து போச்சு. ஹீரோ பத்தியே தான் திங்க் பண்றா. அங்க இருக்க எல்லாருமே ஹீரோ பத்தியே தான் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆபீஸ்ல இருந்த அந்த செக்யூரிட்டி, இந்த பிளைண்ட் பையன், அவனை வேற சார் மாத்திட்டாரா, அதை பத்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பிளஷ் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு எல்லாரும் கேட்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒர்க்கை முடிச்சுட்டு அவளுக்கான அபார்ட்மெண்ட் போய் பாக்குறா. அவளுக்கான அந்த வீடு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்டுக்கே வந்துடலாம்னு சொல்லி அந்த வீட்டை ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு அங்க வந்து கிளம்பிட்டா. அப்புறம் அவ அங்க இருந்து வீட்டுக்கு வரா. அங்க பார்த்தா அம்மாவும் அப்பாவும் அந்த பையனை தான் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீ சரியா அவனுக்கு சாப்பாடே செஞ்சு கொடுக்கறது இல்ல பாரு, அவ வயிற்று வலினால துடிச்சுக்கிட்டு இருக்கான், உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் வேகமா போய் இதை குக் பண்ணலான்னு போறா. அவளேதான் குக்கிங்கும் பண்ணும் போல. சரி எப்பதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி கேட்க, எனக்கு பிடிச்ச வேற ஒருத்தர் இருக்காங்க, சோ இதுக்கப்புறம் நான் யாரையும் பார்க்க போறது இல்லைன்னு சொல்ல, விளையாடுறியா, என்ன சொல்ற நீ, அவனுக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்க, 10,000 ரூபாய் மாசம் அப்படின்னு சொல்றா. 10,000? 10,000 வச்சு என்ன பண்ண முடியும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னோட லைஃப் பிடிச்சிருக்கு, எனக்கு இப்படி வரதான் பிடிச்சிருக்கு, என்னோட லைஃபை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஏய் உன் அம்மா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டியான்னு சொல்ல, உங்ககிட்ட பதில் சொல்ல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த லேடி கத்து கத்துன்னு கத்துது. 10,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு என்ன பண்ண முடியும்னு புலம்பிட்டு இருக்கு. சீக்கிரம் அவனை கூட்டிட்டு வா, நான் மீட் பண்ணணும்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியா இருக்கா. என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோயினுக்கு. அடுத்த நாள் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு வேக வேகமா ஓடி வரா ஹீரோ பாக்குறக்காக. சாரி மேடம், நீங்க உள்ள போக முடியாது, பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்ல, நான் யாரு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, மிஸ்டர் ஹீயோட ஃபியான்சே, ஹீய பார்க்கத்தான் வந்திருக்கேன்னு சொல்ல, சாரி உங்களை உள்ள அலோவ் பண்ண முடியாது, அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோ கரெக்டா வரான். ஹீ நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு தள்ளடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீ கிட்ட அந்த பொண்ணு போய் நிக்கிறா. ஹீரோவை பார்த்துட்டு, பாத்தீங்களா இந்த பொண்ணு என்ன உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறா, முதல்ல ஃபயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. கண்டிப்பா ஃபயர் பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றா. சாரி சார், நான் தப்பா எதுவும் பண்ணல, ஃப்ரண்ட் டெஸ்க்ல யாரும் இல்ல, இந்த மேடம் ஸ்ட்ரைட்டா உள்ள வந்தாங்க, அதனாலதான் வர வேணாம்னு சொன்னேன், என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல, எல்லாம் கரெக்ட் தான், நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் தான், தப்புன்னு சொல்லல, இதுக்கப்புறம் நீ நான் சொல்ற வேலையை பண்ணலன்னா உன்னை ஃபயர் தான் பண்ண போறேன், இந்த மாதிரி யாரும் என்ன பார்க்க வந்தாங்கன்னா அவங்கள உள்ள அலோவ் பண்றது இல்ல உன் வேலை, முதல்ல இங்க இருந்து கிளப்பி கூட்டிட்டு போ, சோ நீயே கூட்டிட்டு போய் வெளியே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஓகே சார்னு சொல்லிட்டு ஹீரோ நிக்க, ஏய் எங்க போறேங்கிற மாதிரி அந்த பொண்ணு புலம்புறா. சாரி மேடம், நீங்களே டைரக்டா போயிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கத்திக்கிட்டே அந்த பொண்ணு அங்க இருந்து போயிட்டா. நான் எவ்வளவு திமிரா பேசுறேன், அவரு திட்டுவாருன்னு பார்த்தா அவர் அதை அக்செப்ட் பண்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடறான்னு உள்ள போக, இந்தாலும் சொல்லி ஏதோ காட்டுறாங்க. ஹீரோ அவனோட பிசினஸோட டீடைல்ஸ் எல்லாமே அதுல இருக்கு, ப்ராஃபிட் லாசஸ்னு எல்லாமே இருக்கு. அதை எல்லாத்தையுமே ஹீரோயின் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிறா. ஹீரோக்கே ஷாக்கா இருக்கு. இது எப்படி இந்த அளவுக்கு கரெக்டா உன்னால சொல்ல முடியுதுன்னு சொல்ல, எப்ப இந்த ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்ண வந்தனும் அப்பவே எல்லாமே நான் கத்துக்கிட்டேன்னு சொல்ல, உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும், சோ இதுக்குதான் உன்னை நான் வர சொன்னேன், என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க என் பணத்துக்காக வர்றதுக்கு, சோ அதனால இப்போ பொண்ணு வந்தா பத்தியா, ஷேங் அவ பேரு, அவ எப்படியாவது என்னோட பிசினஸ் ட்ரிக்
இருக்க கண்டுபிடிக்கணுங்கிற கதை வந்திருக்காங்க. ஃபேமிலிக்குள்ள அவளை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஓ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறா. உனக்கு புரியுது இல்லைன்னு சொல்ல, புரியுது சார், இதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்கள உள்ள விட மாட்டேன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அதை நீ ஹேண்டில் பண்ணதுக்குன்னு சொல்ல, இதுதான் என்னோட வேலைங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. சரி ஓகே, நாளைக்கு என் பாட்டியை பார்க்க போகணும், நீ ரெடியா இரு, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, ஐயோ வீட்டுல கூட்டிட்டு போறானா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஹீரோயின் அப்படியே வரா. ஈவினிங் எதுக்கு இப்படி மறைஞ்சு வர, யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க, காருக்குள்ள தெரியாதுன்னு சொல்ல, சாரி சார் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கட்டும்னு இப்படி வந்தேன்னு சொல்லி கண்ணாடி எல்லாம் போட்டு அப்படியே ஷால் எல்லாம் போட்டு மூஞ்சிய மூடிட்டு வரா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றா. அப்படியே ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஓகேவா சார் போலாமான்னு சொல்ல, போலான்னு போறாங்க. அப்புறம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், என் பாட்டி கண்டிப்பா நம்ம 2 பேரும் நடிக்கிறோம் தான் சொல்லுவாங்க, நம்ப மாட்டாங்க, நீ என்னை எப்படி கூப்பிடணும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, எப்படி கூப்பிடணும், புருஷான்னு கூப்பிடலாமான்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. அடன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல, அடன் அடன் அடன்னு ட்ரை பண்றா. நீ இந்த மாதிரி பேசினா கண்டிப்பா என் பாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க, ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல, ட்ரை பண்றேன் சார்னு சொல்லிட்டு காலேஜ்லலாம் 3 ஆக்டிங் நிறைய பண்ணியிருக்கோம், அதனால ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கரெக்டா ஹீரோட பேரையும் சொல்லிட்டா. அப்புறம் ஒரு வழியா பாட்டியை பாக்குறதுக்காக 2 பேரும் வந்தாச்சு. பாட்டிக்கு பார்த்த உடனே ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏய் நீ இவனோட செக்ரட்டரி தானே, போய் சொல்றியாடா, போய் சொல்லி செக்ரட்டரிக்கு பணம் கொடுத்து ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கியான்னு சொல்லி கேட்க, ஐயோ பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பாட்டி ஃபர்ஸ்ட் இவன் செக்ரட்டரி தான், பட் என்னன்னு தெரியல எனக்கு இவன் மேல லவ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொல்ல, அவன் சொல்றதெல்லாம் உண்மையான பாட்டி கேட்கறாங்க. ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் அப்படியே பயமா இருக்கு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, இல்ல பாட்டி ஃபர்ஸ்ட் டைம் இவரை பார்க்கும்போது இவர் ஒர்க் பண்ற ஸ்டைலு, இவரோட ஃபேஸ், இவரோட அழகான இந்த முகம் எப்படி எனக்கு பிடிக்காம போகும், அதனால இவர் மேல எனக்கு லவ் வந்துருச்சு, இவரை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல, உண்மையை சொல்லு, பொய் எதுவும் சொல்லல. இல்ல பாட்டி பொய் இல்ல, ஒரு டைம் எனக்கு ஒரு சின்ன சர்ஜரி, அந்த டைம் என்ன இவர் பத்திரமா பாத்துக்கிட்டாரு, அப்புறம் எனக்கு இவர் மேல ரொம்ப லவ் இருக்கு, சோ 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லி பாட்டி கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, சரி ஓகே நம்புறேன் நம்புறேன், 2 பேரும் வெயிட் பண்ணுங்க வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. பாட்டி போனதுக்கு அப்புறம் சாரி சார் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, பரவாயில்ல அட்லீஸ்ட் அப்பாவது பாட்டி நம்புவாங்கன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா பாட்டி எட்டி எட்டி பாக்குறாங்க. பாட்டியை பார்த்தோன்னே ஹீரோ அப்படியே ஹீரோயின் கிட்ட க்ளோஸா போக, டக்குன்னு அவன் நகர்ந்து அந்த பக்கம் போறா. அப்படியே பக்கத்துல போய் ஹக் பண்ணிக்கிறா. என்னன்னு சொல்லி கேட்க, அங்க பாட்டி நம்மள பாத்துட்டு இருக்காங்க. சரி சார் உங்களை ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறா. ஹக் பண்றது ஒரு காமெடிக்கா இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு வர, அவன் நம்ம ஹீரோட கசின் வந்து கத்துன்னு கத்துறா, என்ன நடக்குதுங்கன்னு. இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், உன்னோட சிஸ்டர் இல்ல அப்படின்னு சொல்ல, சிஸ்டர் இல்லாவா, என்ன விளையாடுறீங்களா, இவ்வளவு உனங்களை எவ்வளவு லவ் பண்றா, அந்த பொண்ணை விட்டுட்டு எப்படி இந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, இங்க பாரு நான் உன்னோட ஓன் பிரதர் கிடையாது, லூலுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுக்காக என்னால அவளை கல்யாணம் பண்ணவும் முடியாது, எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்ல, இவ யாரு, இவளை எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா அந்த பொண்ணு. அது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், சோ அதனால நீ தேவையில்லாம எதுவும் பேசாத, ரெஸ்பெக்ட் கொடுன்னு சொல்ல, அவ திட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டா. இவளா ஒரு வேர்த்தே கிடையாது, நீ எது யோசிக்காதன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, பரவாயில்ல எனக்காக சப்போர்ட் பண்ணீங்களா ரொம்ப தேங்க்ஸ், ஆனா எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்றேன், கொஞ்சம் போனஸ் எல்லாம் பார்த்து போட்டு கொடுங்கன்னு சொல்ல, நீ இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணு, கண்டிப்பா உனக்கு போனஸ் இருக்குன்னு சொல்ல, போனஸ் கிடைக்க போதா ஜாலி, இதுக்கப்புறம் நான் நல்லா ஆக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அவ பாட்டுக்கு சத்தமா சிரிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஒரு வழியா வீட்டுல இருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. சீக்கிரமா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு பாட்டி சொல்றாங்க. சாரி பாட்டி இப்போதைக்கு வேணாம், இவ என்னோட செக்ரட்டரின்னு எல்லாருக்கும் தெரியும், இப்பவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா எல்லாரும் இவளை பத்தி தப்பா பேசுவாங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்ல, சரி கல்யாணம் வேணா கொஞ்ச நாள் ஆகட்டும், ஆனா உன் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து வச்சுக்கோ சரியா, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா மேரேஜ்னு சொல்ல, சரி பாட்டி நாளைக்கு இவன் என் வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்ல, ஐயோ இவர் என்ன காப்பாத்துவார்னு பார்த்தா கடைசியில கோத்து விட்டாருங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாட்டிட்டு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க 2 பேரும். அப்புறம் 2 பேரும் கார்ல வரும்போது பேசுறாங்க. ஹீரோயின் கிட்ட நீ என் வீட்டுக்கு வந்துருன்னு சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் சரி ஓகே நான் வந்துடுறேன், ஆனா இப்ப வரைக்கும் என் வீட்டுல நம்ம கல்யாணத்தை பத்தி நான் சொல்லல, பிசினஸ் ட்ரிப்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அம்மா கிட்ட நான் ஆர்டினரியான ஒரு பர்சனா கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா அவ்வளவுதாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த லீசி தான் காட்டுறாங்க. அந்த லீசிக்கு ஒரு மெசேஜ் பண்றா நம்ம ஹீரோட தங்கச்சி, இங்க பாத்தியா இந்த பொண்ணத்தை என் அண்ணன் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு. அதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அவளுக்கு. உண்மையா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்கு போன் பண்ணி கேட்க, ஆமா அந்த பொண்ணு கூட்டிட்டு வேற வந்திருந்தான்னு சொல்ல, அதை ஜூம் பண்ணி பாக்குறா. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ திங்க் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுல இருந்து கிளம்ப, அம்மா எங்க போறேன்னு கேக்குறாங்க. நான் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்கு போறேன்னு சொல்ல, பிசினஸ் ட்ரிப்புக்கு இவ்வளவு பெரிய பெட்டி எடுத்துட்டு போறியா, ஆமா இவ்வளவு பெருசா எடுத்துட்டு போறேன், நிறைய ட்ரெஸ் இருக்கு, எனக்கு கொஞ்ச நாள் ஆகும் நான் வரேன் அப்படின்னு சொல்ல, என்னால நம்பவே முடியல, நீ பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு வேற சொல்லியிருக்க பாத்துப்போ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல நான் சொல்றேன்ல இப்ப பிசினஸ் ட்ரிப்புக்கு தான் போறேன், ப்ளீஸ் என்ன விடுங்க நான் போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டா. நீ போயிட்டு வா, அதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து வைக்கிறேன்னு அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சோ இது என்னோட பார்ட் டைம் ஜாப் மாதிரி தானே, எனக்கு இன்னும் கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் காமெடி பண்ணிட்டு இருக்கா. உனக்கு போனஸ் அமௌண்ட் கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, சரி ரூம் எங்க இருக்கு,
மேல ஒரு ரூம் இருக்கு, கீழே ஒரு ரூம் இருக்கு. சோ நீ கொஞ்ச நாள் இங்க கீழே இருந்தாலும் இங்க ஒரு நானி இருக்காங்க. அவங்க நம்மள வாட்ச் பண்றதுக்காக தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவங்க வர்றப்ப நீ என் கூட ரூம்ல தான் ஸ்டே பண்ணும். சோ மாஸ்டர் பெட்ரூம்லயே இப்ப ஸ்டே பண்ணிக்கோ, அதான் நல்லது அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. சரி ஓகே நீங்க சொன்னபடி நான் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவ இன்னைக்கு ஒரு நாளாவது தனியா இருக்கலாம்னு சொல்லிட்டு தனியா ஒரு ரூமுக்கு வந்திருப்பா. அவ ஃப்ரெண்டு கிட்டே பேசிட்டு இருக்கா. என்னன்னு தெரியலடி, நாளைக்கு அந்த நானி வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணுமா. இப்ப தனியா தான் இருக்கேன், பட் என்ன பண்றதுன்னு புரியல. பாஸ் கூட ஒன்னா இருக்கேன்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு யாயா கிட்ட பேசிட்டு இருக்கா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, பாஸ் மேல அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணவே கூடாது, எதை பத்தி யோசிக்கவே கூடாது. நான் எப்பயுமே லவ் பண்ண மாட்டேன், லவ் பண்ண மாட்டேன், லவ் பண்ண மாட்டேன். அவருக்கு என் மேல லவ் வராது, எப்படி லவ் வந்திருக்கும், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவளும் மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே திங்க் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க. சரி ஓகே எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் ஒரு வீடு கேட்டேனே, அந்த வீட்டை பத்தின டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு கலெக்ட் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ படுத்துட்டா. திடீர்னு பார்த்தா தண்ணி தாக அடிக்கிற மாதிரி இருக்கு. தண்ணி அடிக்கலாம்னு சொல்லி கிச்சனுக்கு நைஸா ஓடி வந்து பார்க்க அங்க ஒரு பாட்டில் இருக்கு. தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு திரும்பி பார்க்க ஹீரோ அங்க வரான். பைஜாமால ஹீரோவை பார்த்தனே அப்படி இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி குடிக்க வந்தியான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அமைதியா நிக்க ஹீரோ அங்க இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. இவனே இவ்வளவு அழகா இருக்கான்னு யோசிச்சிட்டே இருக்க. நீ தண்ணி குடிக்கல, குடிக்கணும், சரி போ நாளைக்கு ஒர்க் இருக்குல்லன்னு சொல்ல வேகமா ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்னதுன்னு வித்தியாசமா அவனும் அங்கே நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வேகமா ரூம்க்கு வந்துட்டா. ரூம் எல்லாம் லாக் பண்ணிட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஹீரோ பத்தியே திங்க் பண்றா. பெட்ல போய் உருண்டு உருண்டு படுக்கிறா. சுத்தமா அவளுக்கு தூக்கம் வரல. ஹீரோ பத்தியே வர யோசிக்கிறா. நம்ம வீடு வாங்கினா இதே மாதிரி சாப்பிட ஒரு பெட் வாங்கி போட்டுருணும்பா, அப்பதான் ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே தூங்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா அவ அப்படியே எங்கேயோ போற மாதிரி இருக்கு. திரும்பி பார்க்க அங்க ஹீரோ நிக்கிறான். அவன் தண்ணி குடிச்சிட்டு இருக்க. அந்த தண்ணி எல்லாம் அப்படியே அவன் மேல விழுக அப்படியே கொஞ்சம் வெட்டா இருக்கு கழுத்து கிட்ட எல்லாம். ஹீரோயின் அதை அப்படியே பார்த்துட்டே இருக்க. அது உங்க மேல கொஞ்சம் வெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து சொல்ல செக்ரட்டரி மீங்னு சொல்லி அப்படியே அவ கையை எடுத்து அப்படியே கிட்ட போற மாதிரி இருக்கு. 2 பேரும் ரொமான்டிக்கா இருக்க மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா இதெல்லாம் கனவு. ஐயோ என் பாசு கூட எனக்கு இப்படிலாம் கனவு வருது, தப்பு. இதெல்லாம் நினைச்சா நமக்கே கஷ்டமா இருக்கு. பாஸ் என்ன பண்ணுவாரு, என்னை உடனே வேலையை விட்டு தூக்கிடுவாருன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரா. அங்க வந்து பார்க்க ஆப்போசிட்ல ஹீரோ உட்காந்து சாப்பிட்டு இருக்கான், ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான். நேத்து நைட்டு கனவுல வந்தது அப்படியே கண்ணு முன்னாடி வருது. எதுவுமே பேசல, அவ பாட்டுக்கு அமைதியா வந்து பக்கத்துல நிக்கிறா. அதுக்குள்ள அங்க இருந்து அந்த நானி வராங்க. உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நானி அங்க போறாங்க. இங்க பாரு நான் சொன்னேன்ல வந்துட்டாங்க, சோ இதுக்கப்புறம் நீ பார்த்துதான் நடந்துக்கணும். நைட்டே ரூம்ல தான் ஸ்டே பண்ணும். நம்ம 2 பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி காட்டக்கூடாது, ஓகேவா? நீ கிட்ட கரெக்டா பேசுன்னு சொல்ல பேசுறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்றா. பேசு, அவங்க நம்மளை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு, ஏதாவது பேசு அப்படின்னு சொல்ல நான் என்னத்த பேசுறது, பேர் சொல்லி கூப்பிடு. அது எப்படி கூப்பிடுவேன், சேலரி கட் பண்ணிடுவேன். இதோ கூப்பிட ட்ரை பண்றேன்ட்டு அடான் அடான் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி ஒரு வழியா கூப்பிட்டுட்டா. அதுக்குள்ள அங்க ஆன்ட்டி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாப்பாடு, நான் எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு சாரின்னு சொல்லிட்டு அவ அப்படியே சாப்பிடுறா. அந்த லேடி சிரிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணிருக்கா. அதுக்காக லோனுக்காக போயிருப்பா. சோ அந்த இடத்துக்கு அந்த லீசி வரா. அவ அந்த ஹீரோயினை பார்த்துட்டு ஓ இந்த செக்ரட்டரி மீங்க இங்க இருக்காளா, இவன் மூலமா யாரத்தான் அவன் கல்யாணம் பண்ணிருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி இவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அது என்னோட ஃப்ரெண்டு, அவளை முதல்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவ போயிட்டா. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பை வந்து மேடம் நீங்க முன்னாடி வாங்கன்னு சொல்ல சாரி எனக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெயிட் பண்றா. என் டோக்கன் நம்பர் படிதான் நான் போவேன்னு. இல்ல மேடம் நீங்க உள்ள வாங்க, நீங்க லீசியோட ஃப்ரெண்டுன்னு இப்பதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஓ அப்படிங்கிற மாதிரி அவளும் போறா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகே தான், பட் டவுன் பேமெண்ட் மட்டும் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்ப லோன் எனக்கு கிடைச்சிருமான்னு சொல்லி கேட்கறா. கிடைச்சிரும் நாங்க சொல்ல திரும்பி பார்க்க லீசி வரா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல என்ன பேசணும், அன்னைக்கு நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்டதுக்கு என் மேல ஏதாவது கோமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. கோமெல்லாம் இல்ல, நீ பண்ணது கரெக்ட் தான், பட் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுமே. உன்னோட பாஸ் கல்யாணம் பண்ணிருக்காரு, அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல நிறைய பணம் இருக்கு வச்சுக்கோ, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டா. கண்டிப்பா நீ திரும்ப வருவ அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு நிக்கிறா. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இங்க வர ஆபீஸ்க்கு. சார் இந்தாங்க சார் டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்குன்னு சொல்லி ஹீரோ கிட்ட காட்ட ஹீரோ ஒன்னு செக் பண்ணிட்டு சைன் பண்ணலான்னு போறான். சார் உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும், நான் இன்னைக்கு பர்சனல் விஷயமா கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். அந்த லீசியா பார்த்தேன். அவங்க உங்க ஒய்ஃப் யாருன்னு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு என்கிட்ட கேட்டுட்டு பணம்லாம் தரேன்னு சொன்னாங்க. நீ வாங்கிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். பணமா, நான் எதுக்கு சார் வாங்கணும், எப்படி சொல்ல முடியும், அது வேற தப்பு இல்லையான்னு சொல்ல அதுல என்ன தப்பு இருக்கு, நீ இல்லைன்னா வேற ஆளை போய் பிடிப்பா, நீ ஓகே சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அவளை அலைய விட்டனா கரெக்டா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் அவன் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசினா நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆஹா இந்த ஐடியா நல்லா இருக்கேங்கிற மாதிரி ஹீரோனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி ஒர்க் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்பிட்டா.
அப்புறம் நம்ம ஹீரோ வந்து நைட்டு மீட்டிங் இருக்கு நீயும் வரணும்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹோட்டலுக்கு இன்வைட் பண்ணிருப்பான். எல்லாருமே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்த உடனே அவ கேஷுவலா தான் எல்லார்கிட்டயும் பேசுறா. பட் அங்க இருக்கிற ஒரு ஆள் நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே வழிய ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் கிட்ட அப்படியே கொஞ்சம் ஓவரா பேச ஆரம்பிக்கிறான். சுத்தமா நம்ம ஹீரோக்கு அது பிடிக்கல. சார் கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு செக்ரட்டரி இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட பேச ஹீரோக்கு போன் வருது. அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க உட்காந்துருக்கா. இந்தாங்க ட்ரிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ட்ரிங்க் பண்ண சொல்ல, சாரி நான் ஆல்கஹால்லாம் அதிகமா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா இல்ல ட்ரிங்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அங்கதான் இருப்பான். ஹீரோயினுக்கு பதிலா அவன் ட்ரிங்க் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணி ஆகணும்னு ஹீரோயின் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. சாரி லேடிஸ் தானே வேணா விடுங்க அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பையன் சொல்றான். ஆனா அங்க இருக்க ஒரு பொண்ணு பாத்தியா நாளா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிச்சு காட்டுறா. பார்த்து நடந்துக்கோங்க இல்லைன்னா நான் சார்கிட்டே ஹெல்ப் கேட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட அசிஸ்டன்ட் பையன் கேட்க, இல்ல இல்ல பரவாயில்ல நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா அப்படி ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு அசிஸ்டன்ட் பையன் வேகமா மெசேஜ் பண்றா, சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், இங்க விட்டா நம்ம மேடம் ஓவர் ட்ரிங்க் கொடுத்துருவாங்க போல இருக்க, பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோக்கு இங்க போன் பண்ணது செகண்ட் அங்கிள். ஹீரோவை பத்தி கல்யாணத்தை பத்தி தான் பேசுறாங்க. என் கல்யாணத்தை பத்தி நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, நான் உங்களுக்கு பாப்பாட்டா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். திரும்பி பார்க்க ஹீரோக்கு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, ஹீரோயின் ட்ரிங்க் பண்றா வாங்கன்னு. வேகமா அங்க வந்து பார்க்க அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கா. அவ தெளிவா இருக்கா. அங்க இருக்கவங்க எல்லாருமே மட்டையார நிலைமையில இருக்காங்க. குடிங்க குடிங்கன்னு ஊத்தி கொடுக்க, போதும் போதும் இதுக்கு மேல என்னால முடியலன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஊத்தி கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அந்த ஆளு செம்ம கடுப்பா இருக்கு. அசிஸ்டன்ட்கே செம்ம ஷாக்கா இருக்கு. இதுக்கு மேல என்னால முடியல வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு வேகமா வந்து பக்கம் போயிட்டான். அசிஸ்டன்ட் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, மேடம் சூப்பர் சார், இந்த மாதிரி பார்த்ததே இல்ல, மேடம் எப்படியாவது லாக் பண்ணுங்கிறதுக்காக ட்ரிங்க் பண்ண கொடுத்தா மேடம் அதை வச்சு அவங்களே ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே போல்ட் ஆக்கிட்டாங்கன்னு சொல்ல, ஏய் நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுமா? தெரியும், உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும், என்ன குடிக்க வைக்கணும்னு அவன் ட்ரை பண்ணான், அதனாலதான் அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்தி கொடுத்து அவனை மட்டையாக்கிட்டேன், நான் கம்மியா தான் குடிச்சேன்னு சொல்ல, இதுக்கு மேல என்னால முடியாது, உங்க ப்ராஜெக்டை நான் ஓகே பண்ணி தரேன்ப்பா, என்ன விட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் பயந்து போய் பாக்குறான். ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌடா இருக்கு, எப்படியோ ப்ராஜெக்ட முடிச்சு கொடுத்துட்டோமேனு. ஆனா ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, எதுக்கு இவ்வளவு ட்ரிங்க் பண்ணேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு போறான். ஹீரோயின் வீ தூங்கிட்டு இருக்கா. திரும்பி ஹீரோ பார்க்கும்போது அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு ஹக் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளா இருக்கு வாமா இருக்குன்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறா. டக்குன்னு நிமிந்து பார்க்க தலையிலேயே இடிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டே இருக்க. ஹீரோ திரும்பி பாக்குறான். அவ்வளோ கிட்ட வந்து உட்கார்ந்தனால ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கா. அப்படியே அவ ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் காலையில தான் காட்டுறாங்க. மேடம் அப்பதான் எந்திரிச்சு பாக்குறாங்க. ஆஹா நேத்து நைட் என்ன பண்ணி வச்சிருக்கேன், ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன், ஆனா என் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, யாரா இருக்கும், அவனா இருக்குமா, ஐயோ எனக்கு வேலையும் போக போகுது எல்லாமே போக போகுது, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. சரி முதல்ல போய் என்னன்னு கேட்போம், எனக்கு யார் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்றா. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்க்க ஹீரோ அங்க சாப்பிட்டுட்டு இருக்கான். என் ட்ரெஸ்ஸை யார் சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பான்னு டவுட் வேற. வந்து ஹீரோட பக்கத்துல உட்காரா. எப்படி இவர்கிட்ட பேசுறது, என் ட்ரெஸ்ஸை யார் சேஞ்ச் பண்ணது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க கரெக்டா அந்த இடத்துக்கு வாங்கமா வராங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், நேற்று நைட் என் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாமா அதுல ஒரு பேப்பர் இருந்தது, இல்லையே நான் அதெல்லாம் எதுவும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க போக, ஏன்னா அவங்கதான் உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணாங்களான்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியா இருக்கா. ஏன் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணிருப்பேன்னு நினைச்சியா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, நேத்து நைட் நான் ட்ரிங்க் பண்ணனால தெரியாம ஏதோ பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்றா. விட அதுவும் நல்லதான், நேத்து நீ ட்ரிங்க் பண்ணிருந்த, நான் தான் அவனை தூக்கிட்டு வந்தேன், அது எல்லாத்தையுமே சிஸ்டர் பார்த்தாங்க, எப்படியுமே வாங்கம்மா வந்து அதை பத்தி வெளியே சொல்லுவாங்க, சோ பாட்டிக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு நடந்தது நினைச்சு பாக்குறான். ஹீரோட கையை பிடிச்சி அப்படியே மடியில படுத்திருப்பா. அதெல்லாம் திங்க் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம ஹீரோயினுக்கு இங்க ஒர்க் பண்ணவே முடியல, சரியான தலைவலி, ஹேங் ஓவர் வேற, ஐயோ அம்மா டென்ஷனா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு மேல ஒரு லேடி ஒர்க் பண்றாங்க. அந்த லேடி வந்து ஹீரோயின் கிட்ட, என்னாச்சு ரொம்ப ஒரு மாதிரி அமைதியா இருக்க, சீக்கிரம் வந்துட்டியா, நேத்து நைட் அது ஓகே ஆயிடுச்சான்னு சொல்ல, ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் கேட்கலாமான்னு யோசிக்கிறா. அதுக்குள்ள அங்கிருந்து ஒரு ஆள் வராரு. அவர் வந்த உடனே, நேத்து பார்ட்டி ரொம்ப நல்லா போச்சு, நீங்க எனக்கு நல்லா ஹெல்ப்லாம் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பாட்டுக்கு கேஷுவலா பேசுறான். சோ அசிஸ்டன்ட் பொண்ணு அப்படியே கூப்பிட்டுட்டு அந்த பக்கம் போறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. காஃபி எடுத்துறாங்க போக அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு பிடிக்கல. இங்க பாரு நீ ஒன்னும் இதெல்லாம் எடுத்துட்டு போக வேணாம், அவங்க கேட்டா செய்ய, கேட்காத வேலையில செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறா. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து அவங்க நிறைய பிரைஸ் பண்றாங்க, அதெல்லாம் வந்து இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு பிடிக்கல. இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயினுக்கு மேல இருக்கா, சோ எப்பயுமே அவ தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், இந்த மாதிரி ஹீரோயினை பத்தி யாரும் பேசக்கூடாது, இம்ப்ரெஸ் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க போயிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க அந்த லேடி வராங்க. அந்த லேடிக்கு ஹீரோயினை பிடிக்கல. உன்னை தப்பா நான் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், விட்டா நீ என்னோட இடத்துக்கு வந்துடுவ போலன்னு புலம்பிட்டு காஃபி எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப காஃபி எடுத்துட்டு ஹீரோயின் வரா.
நேற்று ஹீரோயினுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறைய ஊத்தி கொடுத்தான்ல, அந்த ஆள் அங்க வந்திருக்கான். சாரி என்ன மன்னிச்சிருங்க, நேற்று ட்ரிங்க் பண்ணாலும் தெரியாம உங்ககிட்ட ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த ஆள் கிளம்பிட்டாரு. ஹீரோ பார்த்துட்டே நிக்கிறான். ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணிருப்பான்னு ஹீரோயினுக்கு தெரியுது. ஹீரோயின் கிட்ட எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறான். ஓகே அப்படிங்கிற மாதிரி அவளும் யோசிக்கிறா. எனக்காக இதுக்கு இதெல்லாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவ திங்க் பண்ண ஹீரோ அங்க வந்து போயிட்டான். அதுக்கப்புறம் மீட்டிங் தான் அட்டன் பண்றாங்க. மீட்டிங்ல எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து இன்கிரிமெண்ட் கொடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி போனஸ் அமௌண்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. வாவ் சூப்பர்ப்பா, உனக்கு போனஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, அப்ப இன்னைக்கு நைட் ஓன் ட்ரீட்னு சொல்லி எல்லாரும் ஹீரோயின் கிட்ட ட்ரீட் கேட்க, ஐயோ இவங்களா ட்ரீட் கூட்டு போனா எவ்வளவு செலவு பண்றதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வந்து எல்லாருக்கும் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், சோ எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிட்டான். அப்ப நமக்கு அவதான் லஞ்ச் வாங்கி தராரா, ஹாப்பியா இருக்குங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டை மீட் பண்ண போக அவன் ஃப்ரெண்டு கேட்கறான், ஏண்டா உண்மையா சொல்லு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டியான்னு. ஆமா ஏண்டா, ஒன்னும் இல்ல சும்மா தான் தெரிஞ்சுக்க கேட்டேன், உன்ன மாதிரி ஒரு பையனை பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல போறாங்க, நீ தான் யார் பக்கத்துலயும் போகாம இருந்த, இப்படியே இல்லாம உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்றான்னு சொல்ல, ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சுங்கிற மாதிரி ஹீரோ மனதுக்குள்ள யோசிக்கிறான். ஃப்ரெண்டு கேட்கறான், ஏண்டா உன் செக்ரட்டரி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு. அதெல்லாம் கிடையாது, நீ இதை பத்தி எல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டான். சோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்துருப்பான்ல, அங்க போவாங்க. அங்க எல்லாரும் சாப்பிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அசிஸ்டன்ட் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹீரோயின். அவன் ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் ப்ரான்லாம் கொடுத்து அப்படியே பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து ஹீரோக்கு வந்து அசிஸ்டன்ட் பையன் அனுப்புறான். இங்க பாருங்க உங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா யோசிக்கிறான். நம்ம சாருக்கு இதுக்கு கோவம் வரும், அதெல்லாம் வராதுங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு வெளியே வந்துட்டா. அந்த அசிஸ்டன்ட் பையன், நான் வேணா உங்களை டிராப் பண்ணிடுவா அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல என் வீடு இந்த பக்கம், நான் அப்படி போய்க்கிறேன். இல்லையே என் வீட்டுக்கும் உன் வீட்டுக்கும் போற வழி தானே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். இவன் என்னடா பண்றதுன்னு ஒன்னும் புரியல, யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கார் வருது, ஏதோ ஒரு கார் வந்து நிக்குது, யாருது அப்படின்னு சொல்லி பார்க்க என் பாய் ஃப்ரெண்டு காரன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஹீரோயின் ஓடி வந்துட்டா. பாய் ஃப்ரெண்டு நல்ல பொண்ணு பிக்கப் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்கறான், என்னாச்சு அவர்கிட்ட ரொம்ப பேசிட்டு இருக்க, வெண்ணுனையும் க்ளோஸான்னு சொல்ல, க்ளோஸ் கிடையாது ஜஸ்ட் பேசிட்டு இருக்கோம் கொல்லிக்கு அவ்வளவுதானே சொல்ல, அது மட்டும் தானே இல்ல உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா? ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ஒருவேளை அவனுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு ஹீரோ கேட்க, எதுக்கு இப்படி துருவி துருவி கேட்கறான். இல்ல எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன், சோ அதனால நீங்க இந்த டாபிக் இதோட விட்டுருங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆயிடுச்சு. சரி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறா. அப்ப ஹீரோ அசிஸ்டன்ட்க்கு போன் பண்ணி, இங்க பாரு அந்த வெண்ணை முதல்ல இந்த ஊர்ல இருந்தே மாத்து, வேற பிரான்ச்சுக்கு தூக்கி போடுன்னு சொல்லி கடுப்பா ஹீரோ கத்துறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் இங்க வீட்டுக்கு வந்துட்டாளா, வாங்கம்மா அவளுக்காக சூப்பு கொண்டு வராங்க. இல்ல இல்ல வேணாம் வேணாம், நான் நிறைய சாப்பிட்டுட்டு எனக்கு வேணாம்னு சொல்ல, இது ஹெல்தி சூப்பு பாட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க குடிமான்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி குடிச்சிட்டா. அப்புறம் இது சாருக்கு கொடுக்கணும், அவருக்கு கொண்டு போய் கொடுத்துறீங்களான்னு சொல்லி கொடுக்க, சரி ஓகேன்னு அவளை எடுத்துட்டு போறா. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்கன்னு சொல்லி கிராண்ட்மாக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்க. அடுத்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ குளிச்சுட்டு வரான். நீ எதுக்கு இங்க வெயிட் பண்றாங்கிற மாதிரி ஹீரோ பார்க்க, இந்தாங்க இது உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுக்க, அதை வாங்கி பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னது இது, பாட்டி குடிக்க சொன்னாங்க, கோச்சிப்பாங்க, குடிச்சுக்கோங்க நான் போறேன்னு சொல்ல, இங்கிரு எங்க போற, இன்னைக்கு நீ இந்த ரூம்ல தான் இருக்கணும், கீழே வாங்கமா இருக்காங்க தெரியும்லன்னு சொல்ல, ஆமா இல்ல சரி ஓகே அப்ப நான் கவுச்சில படுத்துக்கிறேன், நீங்க அங்க படுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீயும் அங்கேயே படுத்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் முடியாது, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறா. என் மேல நம்பிக்கை இல்லையான்னு ஹீரோ கேட்கறா. உங்க மேல நம்பிக்கை இருக்கு, என் மேலதான் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு அவ ஓகேன்னு கவுச்சிலேயே படுத்துட்டா. அதுக்கு தகுந்த மாதிரி அவ சுத்தமாவே படுக்கவே முடியல. இந்த பக்கம் அந்த பக்கம் காலை கீழே போறது மேல போறதுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கேட்கறா, என்னாச்சு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு. ஒன்னும் இல்ல சும்மாதான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், நீ குடுத்திய அந்த சூப் சரியில்லப்பா, எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, தெரியும் தெரியும் அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஹீரோயினும் படுத்துட்டா. அதுக்கப்புறம் பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதை பத்தி நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. நம்ம தங்கச்சி புள்ள சும்மா இல்லாம ஹீரோயினை பத்தி தப்பா பேசுறா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு பணத்துக்காக தான் அன்னைக்கிட்ட வந்திருக்கான்னு தோணுதுன்னு சொல்ல, இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துன்னு சொல்லி பாட்டி திட்டு. அதுக்கப்புறம் வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டா. அவ ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோயினோட போட்டோ அனுப்பி இந்த பொண்ணை பத்தி டீடைல்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொல்லி போனை கட் பண்ண, அதுக்கப்புறம் டீடைல்ஸும் வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் வந்து முன்னாடியே இந்த பொண்ணோட சொந்த அண்ணன் இருக்கான்ல, நம்ம ஹீரோட தம்பி கூட கேர்ள் ஃப்ரெண்டா கொஞ்ச நாள் இருந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு செம்ம கடுப்பாயிடுச்சு. இதை பத்தி அண்ணன் கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக ஆபீஸ்க்கு வரா. இங்க பாரு நான் சொல்றதை கேளு, அவ ஒன்னும் நல்லவ கிடையாது, பணத்துக்காக உன் கூட இருக்கான்னு எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி அவ என் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பாருங்க அதெல்லாம் தான் உண்மை, அவ காலேஜ் படிக்கும் போது அப்படிதான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள ஹீரோயின் வரா. சாரி நான் போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போக, ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறான். இப்போ ஹீரோயின் கொண்டு புரியல. இங்க பாருங்க இவளை நம்பாதீங்க, இவங்களை ஏமாத்துறேன்னு சொல்ல,
இங்க பாரு அவ என்னோட ஒய்ஃப், இதுக்கப்புறம் அவளை பத்தி இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத, முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல கடுப்பா அப்படியே திட்டிட்டு அங்க இருந்து அவ கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ அமைதியா நின்றுருக்கா, என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. உனக்கு சூனிங் பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை பத்தியான்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில இருக்க ஃபைல கீழே போட, 2 பேரும் டேட்டிங்ல இருந்தீங்களா? இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, ஆக்சுவலி காலேஜ் படிக்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை, அந்த டைம் 2 பேரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் அவ்வளவுதான், மத்தபடி நான் அவளோட கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் கிடையாது. அவன் கேர்ள் ஃபிரெண்டா நடிக்க முடியுமான்னு கேட்டான். அப்ப கூட நான் முடியாதுன்னு சொல்றேன், எனக்கு அவனை அவ்வளவா பிடிக்காது, அவன் என்னோட டைப்பே கிடையாதுன்னு சொல்ல, அவன் உன் டைப் கிடையாது, அப்போ உன் டைப் யாரு அப்படின்னு சொல்லி யோசிக்க, ஏன் டைப்பா சார், எதுக்கு சார் இதெல்லாம் கேக்குறீங்க, உன் டைப் யாரு சொல்லுன்னு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சைன் பண்ணுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சைன் வாங்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டா. உன் டைப் யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஹீரோ இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட அந்த லோனுக்காக போயிருக்கா, ஒரு அபார்ட்மெண்ட் லோனுக்காக. அங்க போனாலும் அவளுக்கு அப்ரூவ் ஆகவே இல்லை, என்ன பண்றதுன்னு புரியல. பார்த்தா அவளோட அக்கௌண்ட்ல இருக்க காசு எல்லாமே காலி ஆயிருக்கு, அது எல்லாமே ஃபேமிலில எல்லாம் எடுத்திருப்பாங்க போல. இப்ப டவுன் பேமெண்ட் கொடுக்க கூட என்கிட்ட சுத்தமா காசு இல்ல, என்ன பண்றதுன்னு புரியல. பேசாம ஹீரோ கிட்ட கேட்கலாமான்னு யோசிக்கிறா. வேணாம் வேணாம் தப்பு, அட்வான்ஸா கேட்டா அவர் வேற ஏதாவது நினைச்சுப்பாரு, வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குற, அக்கௌண்ட்ல சுத்தமா காசே இல்ல. யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா, அங்கிருந்து ஒரு பொண்ணு வரா, அவளோட ஃப்ரெண்டு தான். என்னடி இப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்க, என்னாச்சு சுத்தமா காசு இல்லையான்னு சொல்ல, ஆமாடி என் அக்கௌண்ட்ல இருக்க காசு எல்லாமே போயிடுச்சு, ஒருவேளை என் அம்மா தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இப்ப என்ன பண்றது, தெரியலையே, பேசாம என்கிட்ட இருக்க காசு தரவா அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு கேக்குறா. அவளே பாவம் இவகிட்ட கேட்டு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேணாம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த மாதிரி வீடு வாங்குறதுக்காக லோனுக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேக்குறாங்க, ஆனா உங்ககிட்ட கேட்கவே இல்லை சார்னு சொல்ல, பாக்கலாம் கேட்டா கண்டிப்பா நான் பண்ணுவேங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இதை பத்தி ஏதாவது கேட்பாளேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க, எதுவுமே அவன் கேட்க மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவே கேட்கறான், என்கிட்ட நீ ஏதாவது சொல்லணுமான்னு. ஆமா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், மனசுல இருக்கிறது அப்படியே கேட்கிறாரு பாருன்னு சொல்லிட்டு, நான் ஒரு சின்ன பிரச்சனைக்காக கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு எதிர்பார்த்தேன், ஆனா அது யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்ப கூட ஹீரோ கிட்ட பணம் கேட்க மாட்டேங்கிறா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் அதை பத்தி அவ பேசவே இல்லை. அடுத்த நாள் லோனுக்காக போக, அங்க பார்த்தா லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இவளை ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. அங்க லீசி வரா. லீசியை பார்த்துன்னு அவங்கள அப்படியே ஒரு மாதிரி மாறிட்டாங்க. உங்க ஃப்ரெண்டா? எங்களுக்கு தெரியாது மேடம், சாரி, நீங்க சொல்லியிருக்கலாம்ல முன்னாடி, நான் வேணா ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, இப்பதான் சொன்னீங்க எனக்கு லோன் கிடைக்காதுன்னு சொன்னேன், இவங்கள மாதிரி விஐபி கிளைண்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவர் போயிட்டாரு. பாத்தியா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணத்தான் ரெடியா இருக்கேன், இது மட்டும் இல்ல உனக்கு தேவையான பணம் எல்லாம் தரேன், எனக்காக நீ ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவியான்னு சொல்ல, அதான் ஹீரோ சொல்லிட்டான்ல ஓகே சொல்லி, ஓகே கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன், என்ன ஹெல்ப் என்னாலும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. இவளை வச்சுதான் ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிற மாதிரி அந்த லீசி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இங்க வந்துட்டா, ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த டைம்ல அந்த மெசேஜ் பார்க்கும்போது ஹீரோ கூட பேசினதெல்லாம் ஞாபகம் வருது. நைட் ஹீரோ சொல்லியிருப்பான், என்னோட கம்பெனி சீக்ரெட் வெளியே போறக்கும் அந்த லீஸுக்கு இடையில ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தோணுது, சோ அதையும் எப்படியாவது நீ கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்ல, அப்ப எனக்கு பணம் நிறைய தருவீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பா. ஓகேன்னு சொல்ல, அப்பா இப்ப அது சம்பந்தமா தான் கால் வருதுன்னு சொல்லிட்டு வேகமா போய் போன் அட்டன் பண்றா. ஆப்போசிட்ல பேசுறவங்க ஒரு கேங்கா பேசுவாங்க போல இருக்கு. நாங்க இப்பதான் ஷோ மேடம் கிட்ட பேசிட்டு வந்தோம், லீசி மேடம் எங்க கிட்ட சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி உங்க ஹோட்டல்ல இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் லோ காஸ்ட்ல எங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் நீங்க ஹையர் பிரைஸ் பண்ணி விற்கலாம், சோ கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், பட் அது குவாலிட்டி கம்மியா இருந்தாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. சரி நீங்க சொல்லுங்க, சொல்ற இடத்துக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பி போயிட்டா. அடுத்து நம்ம ஹீரோ அவங்க இருந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிருப்பா ஹீரோயின், இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான மேட்டருக்காக வெளியே போறேன், ஏதாவது பிரச்சனைனா கால் பண்றேன் வந்துருங்கன்னு. ஹீரோ இந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு போன் வருது, அவன் தங்கச்சி கிட்ட இருந்து. அதாவது அண்ணா நான் பார்ல இருக்கேன், ட்ரிங்க் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவ கூப்பிடுறா. அவன் போனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அங்க போயிட்டான் அந்த சப்ளையரை மீட் பண்ண. அவனுக்கெல்லாம் ஹீரோயின் கிட்ட அவனுங்க இது வரைக்கும் பண்ண ஃப்ராடுத்தனம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. உங்க ஹோட்டல்ல உனக்கு முன்னாடி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருந்திருக்காங்க, லீசி தான் எங்களுக்கு இதுக்காக ஹெல்ப் பண்ணிருக்கா, அது மட்டும் இல்லாம இதுல இன்னொருத்தர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட செகண்ட் அங்கிள் தான், அதை பத்தியும் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. சோ ஹீரோ சொன்னபடி அவனோட ஃபேமிலி மேட்டர் பிசினஸ் மேட்டர் எல்லாம் வெளியே லீக் ஆனதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்திருப்பா. சோ அந்த சீனை கட் பண்ண இங்க பார்த்தா தங்கச்சிக்கு நிறைய ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிறா அந்த லீசி. இங்க பாரு உன் அண்ணனுக்கு நான் தான் செட் ஆவேன், அதை முதல்ல மனசுல ஏத்திக்கணும்னு சொல்லி ஓவரா பேசிட்டே இருக்க, அந்த டைம்னு பார்த்து பக்கத்துல இன்னொருத்த வரான். எதுக்காக இவ்வளவு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, இங்க ஆடன் வரலையா அப்படிங்கிற மாதிரி லீசி கேக்குறா. இங்க பாரு நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா, உன் அண்ணன் தான் என்ன இங்க அனுப்புனா, முதல்ல இங்க இருந்து வான்னு சொல்ல, நான் வரமாட்டேன், என் மேல என் அண்ணனுக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோ கிட்ட இருந்து போன் வருது. டே உன் தங்கச்சி நான் பாத்துட்டேன், நீ நினைக்கிற மாதிரி அவனும் ரொம்ப வீக்காலா இல்ல அவ வேணும் தான் ட்ரிங்க் பண்ணிருக்கா, நீ வராது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணா. அடுத்தது பார்த்தா நம்ம ஹீரோயின் போன் பண்றா ஹீரோக்கு, நான் அந்த சப்ளையரை மீட் பண்ணிட்டேன், சோ அது பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன்,
பண்ணிட்டேன், கொஞ்சம் சீக்கிரமா நீங்க என்ன சேவ் பண்ண வர முடியுமா அப்படின்னு சொல்ல, வெளியே இருந்து எல்லாரும் கதவு தட்டிட்டே இருக்காங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின், சாரி நான் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன் அதான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, நீ மேக்கப் பண்ணாமே அழகா தான் இருக்க, பரவாயில்ல எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 3 பேரும் பக்கத்துல வராங்க. இப்போதைக்கு இதை பத்தி எதுவும் பேச வேணாம், நம்ம பிசினஸ் டீல் பத்தி மட்டும் பேசலாம்னு சொல்ல, என்னம்மா எங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. அந்த டைம் ஹீரோயின் கையில ரெக்கார்டிங் வச்சிருப்பால அது அப்படியே கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்த உடனே அப்படியே அவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அடுத்த செகண்ட் பார்த்தா ஹீரோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரான். அங்க வந்து பார்க்க ஹீரோயினோட கையில அடிபட்டு இருக்கு. எல்லாரையும் ஹீரோயின் அடிச்சு நோக்கிட்டா. சோ அதுக்கப்புறம் அந்த ஆளு கத்துன்னு கத்துறான். இதுல இவனோட பேக்ரவுண்ட்ல ஏதோ இருக்கு, அது கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி ஹீரோயின் வெயிட் பண்ண, அது அப்புறம் பாத்துக்கலாம் நிவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டான். கையில அடிபட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்க, ஆல்ரெடி எல்லாத்தையும் இதுல நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இந்த ரெக்கார்டிங்ல மிஸ் சூக்கும் அது மாதிரி உங்களோட செகண்ட் அங்கிளுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு தோணுது, எனக்கு கொஞ்சம் போனஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க, இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி தரேன்னு சொல்ல, இங்க பாரு நான் சொல்றது மட்டும் கேளு, நீ இவ்வளவு ரிஸ்கால என் கம்பெனிக்காக ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எனக்கு நீ ரொம்ப முக்கியம், உன்னோட சேஃப்டி முக்கியம். அடுத்தது இந்த மாதிரி ஏதாவது பண்ணா முன்னாடி என்கிட்ட சொல்லு, பண்ணலாமா வேணாமன்னு கேட்டுட்டு பண்ணு, நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோனுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, பரவாயில்ல ஹீரோக்கு நம்ம மேல அக்கறை இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கேக்குறான், நீ எதுக்கு இங்க வந்த, அதை பத்தி டீட்டெயில் சொல்லுன்னு சொல்ல, ஷூ என்கிட்ட ஹெல்ப் கேட்டால, ஃபர்ஸ்ட் நான் வேணான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் பணம் தரேன்னு சொன்னா ஓகே சொல்லிட்டேன், அதுக்காக தான் அவ எனக்கு சின்னதா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா, அதாவது உங்க ஒய்ஃபையும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அதே மாதிரி இந்த பிசினஸ்லயே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருந்தா, அதுக்காக தான் இங்க வந்தேன். சோ நீங்க சொன்னீங்கல்ல உங்க ஃபேமிலில யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி பண்றாங்க, உங்களோட பிசினஸ் லாஸ் ஆகணும், பிசினஸ் டீலிங்ஸை பத்தி வெளியே சொல்றாங்கன்னு, அதையும் கண்டுபிடிச்சு கொடுத்தா எக்ஸ்ட்ரா நீங்களும் போனஸ் கொடுப்பீங்களா, அதனாலதான் வந்தேன்னு சொல்ல, சும்மா போனஸ்னு அலையாதங்கிற மாதிரி ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அங்க இருந்து அவன் கிளம்பிட்டான். ஹீரோ இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ போய் அங்க கவுச்ல உட்காந்துருக்கான். எதுக்கு கவுச்ல இருக்கீங்க? இல்ல நான் பெட்ல படுக்கல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் வேண்டான்னு சொல்ல, இங்க பாரு நான் சொல்ற ஆர்டர், நீ அங்க போய் படு, நான் இங்கேயே படுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க போறா. இப்ப கூட செக்ரட்டரி பேசுற மாதிரி ஆர்டர் தான் கொடுக்கணுமாங்கிற மாதிரி யோசிக்க, ஜியா அப்படின்னு ஹீரோ கூப்பிடுறான். டக்குனு ஹீரோயின் திரும்புறா. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை ஜியான்னு கூப்பிட்டுருக்கான். ஜியா தான் ஹீரோனோட பேரு. மிங் அப்படிங்கிறது அவளோட ஃபர்ஸ்ட் நேம், அதாவது ஆபீஸ்ல மிங் அப்படின்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் அங்க உட்காந்துட்டா. எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லதா, இருந்தாலும் நீங்க அங்க படுக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்களும் வந்து பெட்லயே படுங்கன்னு சொல்ல, டக்குனு ஹீரோ வந்துட்டான். அடப்பாவி சொன்னோனே வந்துட்டான்ங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் 2 பேரும் தூங்குறாங்க. ஹீரோக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கு. அவன் கேஷுவலா தான் படுத்திருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா, டக்குன்னு தூக்கி கையும் காலையும் மேல போடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. காலையில வரைக்கும் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா, ஹீரோவை டச் பண்ணிட்டே படுத்திருக்கா. முடிஞ்சுதா மேடம், லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல டக்குன்னு எந்திரிக்கிறா. சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், இதனாலதான் உங்களை என் கூட படுக்க வேணாம்னு சொன்னேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, என் கூட ஓகே, மத்த யாரு கூடயும் போய் இந்த மாதிரிலாம் படுத்துறாத சரியா, எனக்கு செகண்ட் டைம் அவ்வளவா பிடிக்காதுன்னு சொல்ல, ஓகே சார் நான் பார்த்து நடந்துக்கிறேன், இதுக்காக என் சேலரி எல்லாம் கம்மி பண்ணிட்டு போறாருங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வந்துட்டா. யாரோ ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காரு அங்க ஹீரோ கிட்ட, அதாவது அவரோட பையனுக்கு உடம்பு சரியில்லையா, அதுக்கு காரணம் ஹீரோ தான், அவங்களோட ஹோட்டல்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கத்திட்டு இருக்காரு. இதை பத்தி மத்த எல்லாரும் பேசுறாங்க. ஹோட்டலோட பேரு கெட்டு போச்சு, இப்ப அவர் இன்டர்வியூ கொடுத்தாருன்னா ஹோட்டலோட பேரும் போயிடும், சோ பிசினஸ் டல் ஆயிரும் சொல்லி பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ பாக்குறக்கா ஃப்ரெண்டு வரான். ஏன்டா என்னதான்டா நடக்குது, ஏதோ பிரச்சனை, இதை வேணும்னு பண்றது உன்னோட செகண்ட் அங்கிள் தான், உங்க செகண்ட் அங்கிளோட பேச்சு கேட்டுதான் அந்த டியான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்ல, தெரியும் ஆனா அதுக்கு எவிடன்ஸ் வேணும், எவிடன்ஸ் இல்லாம எதையும் நான் ப்ரூவ் பண்ண முடியாது, வெயிட் பண்ணு, என் மேல எந்த தப்பு இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஏதாவது ஹெல்ப் கேள்றா, பேசாம உன்னோட ஒய்ஃப் கிட்ட கேட்கலாம், உன் ஒய்ஃப் உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவா சரியான்னு சொல்ல, அவளை இதுல இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் டாக்குன்னு பக்கத்துல வரா. அதுக்குள்ள இவ கூட ஒர்க் பண்ண ஒரு லேடி இருப்பாங்களா, அவங்க வராங்க. என்ன ஒட்டு கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் பத்தி தப்பா பேசுறாங்க. உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட, அதுக்கப்புறம் 2 பேரும் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நீ பெர்மனண்டா இங்க இருக்கலாம், உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அந்த லேடி அனுப்ப, ஃப்ரெண்டு பையன் சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறான்னா ஹீரோயினை பக்கத்துலயே வச்சுக்கணும்னு ஹீரோ ஆசைப்படுறான். அதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே அவனும் அந்த பக்கம் போயிட்டான். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இந்த மெட்டீரியல் பிரச்சனையில சூனிங்க்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது, ஏன்னா அவனும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னு எனக்கு தோணுது. அவங்க பேசிட்டு இருந்தப்ப சூனிங்கிற பேரை அதிகமா யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதுக்குள்ள இன்னைக்கு பாட்டி வர சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு கிளம்பணும்னு ஹீரோவும் சொல்றான். சரி ஓகே அங்க போல அவனுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்குள்ள லீசி கிட்ட இருந்து மெசேஜ் வருது, அவனோட ஒய்ஃப் யாருன்னு எனக்கு இன்னைக்கு நீ இன்ட்ரோ கொடுத்தே ஆகணும்னு. அதே ஹீரோ கிட்ட சொல்ல, பரவாயில்ல வா வீட்டுக்கு தானே போறா, அங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் தங்கச்சிக்கிட்டே பேசலாம்னு சொல்லி அந்த லீசி வரா. இங்க பாரு, அன்னைக்கு பார்ல நான் வேணும்னு கூத்திலாம் கொடுக்கல, நான் கண்டிப்பா உன் அண்ணன் வருவார்னு எதிர்பார்த்தேன், அதனாலதான் இப்படி பண்ணேன், எனக்கு இதுக்கப்புறம் சத்தியமா உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல விடு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவளும் ஓகே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா பாட்டியும் அந்த சூனிங்கும் விளையாண்டுட்டு இருக்காங்க. சூனிங் நம்ம ஹீரோட தம்பி தான், கசின் பிரதரு. சோ அவங்க 2 பேரும் விளையாண்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ வந்து நிக்க, ஹீரோயினை பார்த்தனே ஷாக்கா இருக்கு அவனுக்கு. முன்னாடி 2 பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க, எனக்கு இவ்வளவு தெரியுமேன்னு சொல்லி ஏதோ பேச வர ஹீரோ அதுக்குள்ள சமாளிக்க, அதுக்குள்ள அங்க வந்து லீசி வரா. அடி பாவி, என்கிட்ட ஒய்ஃபை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு இப்ப நீயே இங்க வந்து நிக்கிற, உனக்கு
உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? என்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்கியிருப்ப? பணம் தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, நான் எப்போ உன்னை ஏமாத்துறேன்? நீ என் ஒய்ஃப் யாருன்னு கேட்ட, சோ அதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். மத்தபடி நான் வேற எதுவும் போய் சொல்லவே இல்லையே. பணம் கொடுத்தா ஒய்ஃபை பிரிக்க வைக்கணும்னு கேட்டேன். சரி பார்க்கலான்னு சொன்னேன். ஆனா நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, நீ பேசின எல்லாமே இதுல இருக்கு, எல்லாரும் கேட்கட்டும்னு சொல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அடிக்கலான்னு போக டக்குன்னு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டான். நான் என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி இவர்கிட்ட சொன்னேன், நீ வேற யார்கிட்டயே அது போய் ஹெல்ப் கேட்ப, அதை என்னையே பண்ண சொன்னாரு, பண்ணிட்டேன்னு சொல்ல டென்ஷன் ஆயிடுச்சு அந்த தங்கச்சிக்கு. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், என்ன ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு என் அண்ணியும் பிரிக்கணுங்கிறதுக்காக நீயே பிளான் பண்ணிட்டியா? அவன் நல்லவ இல்லன்னு தான் யோசிச்சேன், ஆனா நீ இந்த அளவுக்கு கிரிமினல் வேலை பார்த்தேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா தங்கச்சி. அதுக்குள்ள அந்த சூனிங் வந்து அவளை அடிச்சு இங்கேருந்து போடின்னு சொல்லி வெளியே அனுப்ப, அதுக்கப்புறம் தங்கச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், அவளுக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொன்னது தப்பு தான், அதுக்காக இந்த மாதிரி அவ பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல விடு, இதுக்கப்புறம் என் ஒய்ஃபை பத்தி நீ பேச வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணும். டே, நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? மெட்டீரியல் லோவா காஸ்ட்டுக்கு அனுப்பி பணம் சம்பாதிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, அப்ராட்ல இருந்து இங்க நீ வேலை பார்த்தது எனக்கு தெரியாதான்னு ஹீரோ கேட்க, நான் எதுவும் பண்ணவே இல்லைண்ணா, அது நான் பண்ணலன்னு சொல்ல, அதுக்கான எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்கு, எல்லாத்தையும் நான் ப்ரூவ் பண்ணிட்டு போலீஸ்க்கு கொடுக்க போறேன், போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண போகுதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பாட்டி முட்டி போடுறான்னு சொல்லி அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா இப்படி இருக்க? உன் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா உன் அண்ணனோட இடத்துக்கு நீ வரணும்னு ஆசைப்படுறியே, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி அடிக்க, உடனே தங்கச்சியை அண்ணனை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிரா. இதுக்கப்புறம் உன்னோட ஷேர் எதுவும் உங்ககிட்ட இருக்காது, எல்லாமே அவன்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவன் கெஞ்சிரான், ப்ளீஸ் பாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் கண்டிப்பா அண்ணனை கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, ஷேர் எல்லாம் கொடுத்துட்டு நீ போ, நீ எப்படியாவது தனியா கஷ்டப்பட்டா மட்டும்தான் உன்னால முடியும், இதுக்கப்புறம் என் கண்ணுலயே முடிக்க கூடாது, போ இங்க இருந்துன்னு சொல்ல, பாட்டி ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சிரான். அண்ணா வானா அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தங்கச்சி இழுத்துட்டு போயிட்டு அந்த பக்கம். அதுக்கப்புறம் பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சாரிம்மா, நீங்க வந்தா நீங்க ஏதோ பிரச்சனையே போயிட்டு இருக்கு, சரி வா போலான்னு சொல்லி சாப்பிட கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காங்க. டே, நான் கேள்விப்பட்டேன் இவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு, ஏதோ வீடு வாங்குறேன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதனால லோன் பிரச்சனைன்னு. ஏண்டா உங்ககிட்ட பணம் இல்லையாடா, இவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல, இல்ல அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, பட் நான் தான் எதுவும் வேணான்னு சொன்னேன், எனக்கு தனியா ஒரு வீடு வாங்கணும்னு ஆசையா இருக்கு, சப்போஸ் எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நான் தனியா இருக்கலாம்ல, தனியா இருக்கணுமா, என்னமா பேசுற நீ, அப்படி உன்னை விட்டு போயிடுவான் ஏமாத்துருவான்னு நீ நினைச்சா கூட எங்களோட ஃபேமிலியில இருக்க மொத்த ஷேர்ல பாதி ஷேர் உனக்கு தான், சோ அதனால நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேணாம், இனிமேல் வீடு வாங்குற எண்ணத்தை இதோட விட்டுருன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது சரி நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் போறேன்னு போயிட்டா. அங்க பார்த்தா சூமிங் வரான். என்ன என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்ப என் அண்ணனை கரெக்ட் பண்ணிட்டு இங்க வந்துட்டியா, பணத்துக்காக தானே இதெல்லாம் பண்றேன்னு சொல்ல, லூஸ் மாதிரி பேசுற, எப்ப உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொன்னேன், காலேஜ் டைம்ல உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஹெல்ப் கேட்ட, ஒரு நாள் ஹெல்ப் கேட்ட, நான் பண்ணேன், அதுக்கு நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, என்னைக்காவது நான் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்னேன்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இப்ப என் கேர்ள் ஃப்ரெண்டாவே மாறிடுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போக ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு உத விடுறா, அப்படியே ஆகான்னு சொல்லி பிரைவேட் பார்ட்ல கை வச்சுட்டு முட்டி போட்டான். அதுக்குள்ள ஹீரோ வரான். இவனுக்கு இதெல்லாம் தேவைதான், உன்னை ஏதாவது பண்ணலான்னு சொல்லி கேட்க, அண்ணா அவ அடிச்சது என்ன, அவகிட்ட போய் கேட்கறேன்னு சொல்ல, நீ பண்ணதுல எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, இவ உன்னோட சிஸ்டர்ல, இதுக்கப்புறம் இவகிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்ட உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, அண்ணா ப்ளீஸ் உனக்கு புரியல, அவ என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா கொஞ்ச நாள் இருந்திருக்கான்னு சொல்ல, எனக்கு எல்லாமே தெரியும், அவ என்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிட்டா, நீ கேட்டதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, அவ்வளவுதான், மத்தபடி உங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, இவ உன்னோட சிஸ்டர் இல்ல, மன்னிப்பு கேட்டு போடான்னு சொல்ல, மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்க ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசலான்னு சொல்லி ஹீரோ அப்படியே க்ளோஸா வர, அப்படியே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க பாட்டி, சோ அதனால இங்கேயே இருந்துட்டு நாளைக்கு காலையில போடலான்னு சொல்லிட்டான் ஹீரோ. ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோட ரூமுக்கு வந்து பாக்குறான். அந்த ரூமே ரொம்ப அழகா இருக்கா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்ல. உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, நம்மகிட்ட தலையாட்டுறா. இந்தா உனக்கு பைஜாமா இல்ல, நீ என்னோட ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுக்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவ குளிக்கலாம்னு ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு போறா. அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்துருக்கான். ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்க்க அவ குளிக்க போயிட்டா. ஆனா இவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, எதையோ திங்க் பண்ணிட்டே இருக்கான். அதுக்குள்ள போன் வருது. பேசிட்டு திரும்பி வந்து பார்க்க அங்க ஆப்போசிட்ல ஹீரோயின் இருக்கா. ஹீரோயின் இவளோட ஷர்ட் போட்டுட்டு வர, அது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப ஷார்ட்டா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, எப்படி படுக்க தானே போற, பரவாயில்ல நான் போய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போக ரெண்டு பேரும் ஸ்லிப் ஆகி அப்படியே விழுந்துட்டாங்க. இதுல நம்ம ஹீரோயினோட ஹேர் அப்படியே ஹீரோட ஷர்ட்ல சுத்திக்கிச்சு, கழுத்துல வேற கிஸ் பண்ணிட்டாளா. ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் மெல்ல எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க. கத்திரிக்கோள் இருந்தா கட் பண்ணிடலான்னு சொல்லி போக, ஐயோ என் ஹேர் எல்லாம் போயிருமேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஹீரோ ஹேரை கட் பண்ணல, அவனோட ட்ரெஸ் தான் கட் பண்ணான். ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, அது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் இல்ல, ஹேர் எப்படி வளர்ந்துரும்லன்னு சொல்ல, ஹேர் வளர்ந்துரும் தான், பட் அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரி நான் போறேன்னு சொல்லிட்டு போக அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவளுக்காக பண்றானேன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. அப்புறம் மேடம் வந்து படுத்துட்டாங்க. தூங்கினாலும் அப்படியே ஹீரோட நினைப்பாவே இருக்கு. இப்படியே போனா அவ்வளவுதான், நான் மேல லவ்ல விழுந்துருவோம் போல இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு போன் பண்றா. உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்டி, நான் என் பாஸ் மேல லவ்ல விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, வாவ் சூப்பர், இத பத்தி மட்டும் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், பேசாம இரு, இது யாருக்கும் சொல்லாம நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கலாம், அவருக்கு தெரியவே கூடாது, அப்புறம் என் ஜாபும் போயிரும்,
போயிடும், இப்ப பாத்துட்டு இருக்க வேலையும் போயிடும், வேணாம் அப்படின்னு சொல்ல, ஏய் ஏண்டி லூஸ் மாதிரி பேசுற, உன் பாஸ் கிட்ட சொல்லுன்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்றா, அதெல்லாம் வேணாண்டின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு மேடம் படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ குளிக்கலான்னு வரான். குளிக்கும் போது கூட அவனுக்கு அப்படியே நம்ம ஹீரோயினோட நினைப்பு தான். கரெக்டா போன் வந்திருக்கும்ல, ஃப்ரெண்டு தான் பேசியிருப்பான், ஹீரோயினை பத்தி தான் கேட்டிருப்பான். நான் எப்படா போய் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும், அவன் மனசுல நான் இருக்கனால தெரியாம நான் சொல்ல முடியாது, சோ இப்போதைக்கு சொல்லாம இருக்கதான் நல்லது, சோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லியிருப்பான். குளிச்சுட்டு வந்து பாக்குறான், அங்க ஹீரோயின் படுத்திருக்கா, நடுவுல தலகாணிலாம் அடுக்கி இருக்கா, 2 பேருக்கு இடையில. ஹீரோ அந்த பில்லோ எல்லாம் தூக்கி போட்டுட்டா அப்படியே படுத்துட்டான். அப்புறம் காலையில தான் காட்டுறாங்க, அந்த சூவன் தான் பேசுறான் அவங்க அப்பா கிட்ட. அப்பா என்னோட ஷேர்ஸ் எல்லாம் பிடுங்கிட்டாங்கப்பான்னு சொல்ல, எதுக்குள்ள எழுதி கொடுத்த, வேற வழி தெரியலப்பா, என்ன பண்றது, அதனாலதான் பாட்டி சொல்லும் போது நான் எழுதி கொடுத்துட்டேன், இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோயின் காலையில கண்ணை திறந்து பாக்குறா, ஹீரோ மேல ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கா. ஐயோ நான் எப்படி இங்க வந்தேன், இங்க இருந்த பில்லோவெல்லாம் காணுமேன்னு சொல்லிட்டு ஓடி போலான்னு பாக்குறா. அதான் எல்லாம் முடிச்சிட்டியே அப்புறம் எங்க போறேன்னு சொல்லி கேட்க, நான் எதுவும் பண்ணல சார், சாரி 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 சாரின்னு சொல்லி கெஞ்சிரா. இங்க பாரு, நீ மத்த ஆம்பளை கூட படுக்கும் போது இந்த மாதிரி படுக்காத, என் கூட இருந்தா பரவாயில்லங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனுக்கு லைட்டா டவுட்டா இருக்கு, அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி யோசிக்க, அதுக்குள்ள போன் வருது. முக்கியமான ஒரு வேலை சார் வாங்க அப்படின்னு சொல்ல, அதாவது ஒருத்தர் அங்க ஹோட்டல்ல கத்திட்டு போயிருப்பார்ல, அவங்க பையனுக்கு ஏதோ வியாதி வந்திருக்குன்னு, அந்த நோய்க்கு காரணம் இவங்க ஹோட்டல் தான், இவங்க ஹோட்டல்ல சாப்பிட்டா ஃபுட்டுனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால கேஸ் போட்டாரு போல இருக்கு, அதை பத்தி மீட்டிங்காக வர சொல்லியிருப்பாங்க. மீட்டிங்க்கு வராங்க, அங்க வாங்கின ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இந்த ஆபீஸோட மேனேஜர், இந்த ஹோட்டலோட மேனேஜர். அந்த ஆளு ஓவரா பேசுறான், சார் இப்ப அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும், நம்ம ஏதாவது பணம் கொடுத்தா ஆகணும், வேற வழி இல்ல, நான் ஏதாவது பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க, பணம் கொடுக்கறனால நம்ம பண்ண தப்புன்னு ஆயிடும், நம்ம எந்த தப்பும் பண்ணல, இது வேணும்னு பண்ணது, இதுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு யோசிங்கன்னு சொல்ல எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினுக்கு நான் யோசிக்கணுமா, சரி சார் வேணா ஒண்ணு பண்ணலாம், நம்ம வேணா மொத்தமா எல்லாத்தையுமே பிரஸ் பீப்புள்ஸை கூப்பிட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கலாம், நம்ம ஃபுட்ல தான் அலர்ஜி ஆயிருக்குன்னா சாப்பிட்ட எல்லாருக்குமே வந்திருக்கணும்ல, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல, அப்ப அவருக்கு மட்டும் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுல வேற ஏதாவது இருக்கு சார், யாரோ ஒருத்தவங்க வேணும்னு பண்ண சொல்லியிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு சார்னு சொல்ல, இந்த பொண்ணு சொல்ற ஐடியா எல்லாம் செட் ஆகாது, நான் சொல்ற மாதிரி பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணுங்கன்னு வாங்க சொல்றான். இல்ல சார் பணத்தை கொடுத்தா நீங்க சொன்ன மாதிரி நம்ம மேல தப்பு இருக்குன்னு ஆயிரும், சோ அதனால இப்போதைக்கு அதை பத்தி பேச வேணாம் சார், நான் சொன்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. உடனே ஹீரோ சொல்றான், சரி நீ சொன்ன ஐடியாவே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்ல, வாங்குக்கு செம்ம கடுப்பா இருக்கு, நான் இத்தனை நாளா இந்த ஆபீஸ்ல இருக்கேன், என் பேச்சை கேட்காம பிரசிடென்ட் இந்த பொண்ணு பேச்சு கேட்டுட்டு போறான், பாக்குறக்கு அழகா இருக்காங்கிற திமிரு, இங்க பாரு அழகா இருந்தா அடுத்தவங்களை ஏறி மிதிச்சுட்டு வந்துடும் பாக்குறியா, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல, அவன் எல்லார்கிட்டையும் சொல்றான், ஆனா யாருமே எதுவுமே பேசல, இந்த ஆளை அக்செப்ட் பண்ற மாதிரி தெரியல, பாக்கலாம் என்னோட ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாக்கலாம்னு ஹீரோயின் சொல்ல, பாக்குறேன் அதையும் நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கத்திட்டு போறான். அப்புறம் ஹீரோயின் வந்து எல்லாரும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இந்த மாதிரி ப்ரெஸ் பீப்புள்ஸ்க்குலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருக்கனால டே நைட் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே டேபிள்ல படுத்து தூங்க ஹீரோ பக்கத்துல வரான். க்ளோஸா வந்து பெட்ஷீட்லாம் போட்டுட்டு பார்த்துட்டு இருக்க, அதுக்குள்ள அசிஸ்டன்ட் பையன் வந்து சாரை கூப்பிட அடுத்த செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. டக்குன்னு ஹீரோ நினைச்சு பாக்குறா, சார் மேடம் சொன்னது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார், எல்லாருமே நம்ம ஃபுட்டை டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டாங்க, ஃபுட்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு, அவர் கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு இது ஒரு எவிடன்ஸே போதும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த வாங்குக்கு செம்ம கடுப்பா இருக்கு, என் ஐடியா சொல்லியிருந்தா ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிருக்கும், இந்த பொண்ணோட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இவ்வளவு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. இது ஒரு சாதாரண மேட்டர் தான், இன்னும் கேஸை வாபஸ் வாங்கல அப்படிங்கிற மாதிரி வாங்க சொல்ல, மிஸ்டர் வாங் உங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை, உங்களுக்கு அந்த பொண்ணோட பிரச்சனையா இல்ல என்னோட பிரச்சனையா, நீங்க என்னமோ கம்பெனிக்கு ஃபேவர் பண்ற மாதிரி தெரியல, வேற யாருக்கோ ஃபேவர் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல, சார் நான் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி வாங்க பேசுறான். இது இதோட முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ போக ஹீரோயினும் போயிட்டா. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே, இவ்வளவு அவ்வளவு ஈஸியா மேல வர விடக்கூடாது, கண்டிப்பா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிக்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். இந்த ஆளுக்கு பொண்ணு பார்த்திருப்பாங்க போல, பொண்ணு லிஸ்ட்ல நம்ம ஹீரோயினோட போட்டோ இருந்திருக்கும், ரொம்ப நாளைக்கு முன்னாடி இவளோட போட்டோ இருந்ததுல ஹீரோ அவ பேரண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணி பணம் கொடுத்து கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பணம் நிறைய கொடுக்குறேன்னு சொல்லி பொண்ணை கேட்கறான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பொண்ணை கட் பண்ணிட்டாங்க போல. அதுக்கப்புறம் அந்த டியான்னு தான் காட்டுறாங்க, அவன் பையனுக்கு ரொம்ப அலர்ஜி ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்காக ஹீரோ வரான். ஹீரோ வந்து நான் தான் அந்த ஹோட்டலோட ஓனர்னு சொல்ல அந்த ஆளுக்கு கடுப்பாயிடுச்சு. நீ எதுக்கு இங்க வந்த, உனக்கு பேசுறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்ல, வெளியே போ அப்படின்னு சொல்ல, குழந்தை முன்னாடி பேச வேணா தனியா போய் பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு போறான். அங்க போய் மிஸ்டர் டியான் நீங்க சொல்றது போயின்னு எனக்கு தெரியும், யாரோ ஒருத்தர் உங்களை சொல்ல வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், என் மேல எந்த தப்பு இல்லை அப்படிங்கறக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி காட்டுறான். ஆல்ரெடி ஃபுட் எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு, என் மேல தப்பு இல்லை, பட் இதுக்கு மேலேயே நீங்க என் மேல தப்புன்னு கேஸ் போட்டு கேஸை வாபஸ் வாங்கலனால உங்களுக்கு தான் பிரச்சனை வரும், பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோயின் வரா, இங்க பாருங்க நீங்க நல்லவர் தான் எனக்கே தெரியும், உங்க குழந்தை உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரியும், பட் அடுத்தவங்க மேல இந்த மாதிரி பழி போடுறது ரொம்ப தப்பு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல, எந்த பொய்யும் சொல்லலன்னு சொல்றாரு. இது எங்களோட கார்டு, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடுங்க, கண்டிப்பா நான் வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பேச போறா. உங்களுக்கு டியான் மேல கோமா, ஏன் கோமா பேசிட்டு வந்தீங்க, ஆமா எவ்வளவு பேசினாலும் கேட்கலன்னா அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நீ போ நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த பையனோட ஃபீஸ் எல்லாத்தையுமே பே பண்றாரு. என்ன பண்றீங்க நீங்க,
இப்ப நான் பேசினது அவன்கிட்ட என்னோட மனசுல இருக்குது. அதுக்காக அந்த குழந்தைய அப்படியே விட முடியாதுல்ல. சோ அதனால குழந்தைக்காக நான் தான் மெடிக்கல் பில் பே பண்ணேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல, சீக்கிரம் வான்னு. அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, நான் எதுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இப்ப நீ வரையா இல்லையா, இங்க போய் சொல்லல, வேணா போட்டோ பாருன்னு போட்டோ அனுப்புறாங்க. சீக்கிரம் வா, அம்மா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நான் முக்கியமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியதுக்கு என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், நான் அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. ஏன்னா ஹீரோ கிட்ட உண்மையை சொன்னா ஃபேமிலி பிரச்சனை கொண்டு வர வேணான்னு பாப்பா. வீட்டுக்கு வந்து பார்க்க அந்த வாங்க நிக்கிறான். உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அப்பா அம்மா கதவை சாத்திட்டு ஹீரோயின் அங்க விட்டுட்டு போறாங்க. பாத்தியா, உன் அப்பா அம்மாவே பணத்துக்கு வித்துட்டாங்க உன்னைய. சோ இதுக்கப்புறம் நீ எனக்கு தான், நீ சீக்கிரம் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்து கொடுத்துரு, நீ தான் என் வீட்டோட மகாரணி, சரியா? அப்போ உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ஒழுங்கா ஓடிடுடா, நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் காத்துறா. அவ்வளவு ஈஸியா உன்னை விட்டுருவேனான்னு சொல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்றா. என்ன என்கிட்ட போய் சொல்றியா? எவ்வளவு இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, வா வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக ஹீரோயின் அடிக்கிறா. மாத்தி மாத்தி இங்க சண்டை பெருசாகுது. அந்த ஆள் விடவே மாட்டேங்கிறா. ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட் எல்லாம் ஹீரோவை ஓட்டுறாங்க. ஏ ஓல்டு ஓல்டுன்னு சொல்றாங்க. ஏ என்ன ஓல்டுன்னு சொன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆமா பக்கத்துலயே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண என்ன அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ண அதுக்குள்ள போன் வருது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு யாயா தான் பேசுறா. ஹீரோயினை காணும், எங்க போனான்னு தெரியல, போன் பண்ணாலும் சுவிச் ஆஃப்னு வருதுன்னு சொல்ல ஹீரோயினோட அட்ரஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தா அங்க ஹீரோயின் இல்ல, அப்பா அம்மா தான் இருக்காங்க. நீ யாரு, அவளோட பாய் ஃப்ரெண்டா? நீ ஒழுங்கா வெளியே போயிரு, அவளை பார்த்தனே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட அதுக்குள்ள ரூம்குள்ள போய் ஹீரோ பாக்குறான். அங்க போய் பார்த்தா ஹீரோயின் காலையில அப்படி பிளட்டா இருக்கு, கையெல்லாம் பிளட்டா இருக்கு. பயந்து போய் திரும்பி பார்க்க எனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பானா, ஒரு ஃபிளவர் வாஸ் எடுத்து அந்த ஆள் மொட்டை மண்டை மேலேயே ஒரு போடு போட்டிருப்பா. திடீர்னு பார்த்தா காலு ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்திருப்பா. மத்தபடி வேற எதுவும் இல்ல, அவன் நல்லாதான் இருக்கா. எனக்கு தான் சார் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த வாங்க புலம்புறான். என்ன தைரியம் தான் இவன் மேல கை வச்சிருப்பாங்கிற மாதிரி பார்த்துட்டு மேல ஹீரோயினை தூக்கி உட்கார வைக்கிறான். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்க, நான் வந்தறேன்னு சொல்லிட்டு ஃபிளவர் வாஷ் எடுத்துட்டு போய் அந்த ஆளை கும்மு கும்முன்னு கும்மி போட்டான். மண்டையே அடிக்க அந்த ஆள் அப்படி விழுந்துட்டான். என்னோட ஒய்ஃப் மேல கை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்ல அப்பதான் புரியுது ஒய்ஃப்னு. ஐயோங்கிற மாதிரி வாங்க பயந்துட்டான். ஹீரோயினை டக்குன்னு தூக்க வேணா நானே இறங்கி நடந்து வரேன்னு சொல்றா. அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோ தூக்கிட்டு போறான். ஹீரோ பெரிய பணக்காரங்கிறது ஹீரோயினோட அப்பா அம்மாக்கு அப்பதான் தெரியுது. எங்க மேல எந்த தப்பும் இல்ல, தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்க, எப்படி நம்மள ஒரே ஃபேமிலியா இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அப்பா அடிக்க, நீங்க எங்க வீட்டு மருமகன், சோ அதனால இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான். ஹீரோயினுக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக பாக்ஸ் எடுத்துட்டு வரான். பரவாயில்ல விடுங்க சரியாயிருன்னு சொல்ல காட்டு அப்படின்னு சொல்லி காலில் மருந்து போட்டிருக்க. சாரி, என்னோட ஃபேமிலி மேட்டர் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்காத, என்னோட தப்பு தான், இதுல நீங்க இன்வால்வ் ஆக வேணாம்னு தோணுச்சு அதனால அப்படின்னு சொல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேட்டா, நீங்க என்ன நம்புறீங்க, எல்லாமே ஓகே தான், ஆனா நான் உங்களுக்கு கூட இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னாச்சு? இது சாதாரண ஒரு அடிதான், ஆனா என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. என்னன்னு சொல்லி ஹீரோ கேட்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீ இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது என் பக்கத்துல இருக்கும்போது உங்களை நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். சோ கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, நீ என்ன சொல்ல வர, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு ஹீரோ கேட்கறான். ஆமா நானே சொல்றேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க என்ன அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் வேற வழி தெரியலன்னு சொல்ல ஹீரோதுக்கு அப்புறம் எதுவுமே பதில் சொல்ல ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நடந்த எல்லா கதையும் சொல்றா. ஆனா அவன் எந்த பதிலுமே சொல்லடி, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றா. என்ன சொல்ற? ஆமா அவருக்கு என்ன பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ எதுக்காக என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஒரு வேலை நீ தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு செகண்ட் உன் மனசுல தோணுச்சுன்னா நீ யோசிச்சு சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அவருக்கு என்ன பிடிக்கலன்னு டீசெண்டா சொல்லிட்டாருன்னு சொல்ல லூசாடி நீ, அவர் கரெக்டா தான் கேட்கிறாரு, உனக்கு அவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. ஒருவேளை நீ தப்பு பண்ணிட்டியோ தப்பான டிசிஷன் எடுத்துட்டியோ நீ ஃபீல் பண்ணக்கூடாது ஃபியூச்சர்லன்னு யோசிக்கிறாரு. ஒழுங்கா போய் உன் மனசுல இருக்காத இன்னுமே சொல்லுன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. பஞ்சிங் பேக்ல பஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெண்டுக்கு போன் பண்றான். ஏன்டா 2 மணிக்கு எதுக்குடா போன் பண்றேன்னு கேட்க, இங்க பாரு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், ஒரு 3 மணி நேரம் அப்படியே முன்னாடி போட எப்படி இருக்கும்னு சொல்ல, ஏன் என்னாச்சு, உன் அங்கிள் எதாவது பண்ணாரா? இல்லடா எனக்கு பிடிச்ச பொண்ணு செக்ரட்டரி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா, பட் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் கடுப்பா பண்ணி எல்லாம் செட் ஆக மாட்டேன்னு சொல்லி போனை கட் பண்ண அப்புறம் இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா தம்பின்னு ரெடியா இருக்கிறாங்க மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு. சோ அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வரல, அதுக்கு போல அசிஸ்டன்ட் வரான். என்ன அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்லி உங்க கத்த, உங்களுக்கு 2 அக்ரிமெண்ட், மொதல் அக்ரிமெண்ட் நீங்க சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா சோ உங்க ஃபுல் எல்லா செட்டில்மெண்ட்டா அவர் பார்த்துப்பாரு, பணம் கொடுப்பாரு. செகண்ட் அக்ரிமெண்ட் நீங்க அப்ராட் போகணும், 1 மாசம் அங்கதான் இருக்கணும். சோ அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு தேவையான எல்லா படிப்பு செலவையும் அவர் பார்த்துப்பாரு. உங்களுக்கு ஓகேவானு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது 1 மாசம் அப்ராடா, எங்களுக்கு ஃபாரின் லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது, அதுக்கெல்லாம் ஆள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே, அப்ப நாங்க 1 மாசம் அப்ராடே
போயிடும் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு மற்றவங்களுக்குலாம். நம்ம ஹீரோ எதுக்கு பிளான் பண்ணியிருப்பேன்னா ஹீரோயின் கிட்ட இருந்து இவங்க தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு வழியா அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்ல சரி ஓகே நல்லதுதான், அவ கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கட்டும் அவங்க பக்கத்துல இல்லாம அப்படின்னு சொல்லி யோசிக்க அதுக்கப்புறம் போன் வருது. அதாவது இந்த டியான் இருக்கான்ல அவனும் கேஸை வாபஸ் வாங்கிட்டான். ஸோ அதுவும் ஒரு வழியா முடிஞ்சுது. இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா இது எல்லாத்தையும் பண்ணது இவங்க செகண்ட் அங்கிள் தான் அப்படிங்கறதுக்கான எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸ் ஏதாவது கரெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தா டியான் ஆல்ரெடி என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு அனுப்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நல்ல வேலை எல்லாமே கிடைச்சிச்சுன்னு சொல்ல ஹீரோயின் அங்கிருந்து வரா. என்னாச்சு, சாரி நான் உங்ககிட்ட பேசினது தப்பு தான், நான் என் ஃபீலிங்ஸை சொன்னது தப்பு தான், இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், கான்ட்ராக்டை பத்தி பேச மாட்டேன்னு சொல்ல டக்கு நாங்க வாங்கமா வராங்க. என்ன கான்ட்ராக்ட்னு சொல்ல நாங்க அபிஷியலா பேசிட்டு இருக்கோம்னு சொல்ல அவங்க அங்க போயிட்டாங்க. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து உன்னோட கேள்விக்கான பதில நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ போக ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா இருக்க. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல அந்த செகண்ட் அங்கிள் தான் எல்லாத்தையும் பண்ணா, எல்லா தப்பும் பண்ணாங்கிறதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஹீரோ வந்திருப்பான். ஸோ ஒரு வழியா எல்லாத்தையுமே கலெக்டும் பண்ணிட்டான். அதாவது அந்த செகண்ட் அங்கிள் தான் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவை கொலை பண்ணியிருப்பான். அதுக்காக பணம் கொடுத்திருப்பான் ஒருத்தர்ட்ட. அதுக்கான எவிடன்ஸை தேடிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்றேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு வழக்கம் போல எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் ஃப்ரெண்டு கிட்டே பேசிட்டு இருக்கா. சீக்கிரம் அவர் வந்து ஏதாவது சொல்ல போறாரு, என்ன சொல்ல போறாருன்னு தெரியல, ஆனா ஹாப்பியா தான் இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லி வேக்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ போனை கட் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தா அவளுக்கு வேற ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு லீஜி கூப்பிடுறா. எதுக்கு, முக்கியமா பேசணும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல நான் அட்ரஸ் அனுப்புறேன் நீ வான்னு சொல்ல சரி ஓகேன்னு அவளும் வந்துட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ வந்து அப்பா அம்மாவோட சமாதிக்கு போய் ஃபீல் பண்றான். உங்களை கொலை பண்ணவங்களை நான் கண்டுபிடிச்சிட்டு அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க போன் வருது. உன் ஆள் வேணும், உன் பொண்டாட்டி வேணும்னா மொத்த சொத்தி என் பேர்ல எழுதுவேன்னு செகண்ட் அங்கிள் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வேற வழி தெரியல. ஹீரோனுக்கு போன் பண்ணி பார்க்க போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கப்புறம் எல்லா சொத்தையும் அங்கிள் பேர்ல மாத்திட்டு அவன் அங்க வரான். இந்தாங்க நீங்க கேட்டபடி இதுல எல்லாமே இருக்குன்னு சொல்ல என்ன நடக்குது ஒன்னும் புரியலன்னு பாட்டி சொல்ல அம்மா இது எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், நீ கொஞ்சம் அமைதியா இருமா, எனக்காக அவன் எல்லாத்தையும் கொடுக்குறான் கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கலான்னு போக போன் வருது. அதாவது அந்த நியான் கிட்ட இருந்து இவங்க பையன் கிட்ட இருந்து போன் வருது. சாரி அவன் போன் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, அவ எங்க போனானே தெரியலப்பா, அவ வரவே இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஹீரோ முன்னாடியே சொல்லியிருப்பான் இந்த மாதிரி பிளான் பண்ணி உன்னை இதுல மாட்ட பார்ப்பாங்க, அந்த நேரத்துல நீ கரெக்டா அங்க எங்கேயும் போகாத, நேரா பாட்டி வீட்டுக்கு வான்னு. அதே மாதிரி ஹீரோ சொன்ன மாதிரி கரெக்டா ஹீரோயின் அங்க வர கத்தி எடுத்து குத்தலான்னு போறான் செகண்ட் அங்கிள். கரெக்டா ஒரு பாடி கார்டு வந்து அதை தடுத்து நிறுத்த இப்பதான் அம்மாக்கு புரியுது நீதான் எல்லா தப்பையும் பண்ணேன்னு, என் பெரிய பையனை கொலை பண்ணது நீதானா, உன்னையும் நான் நல்லா தானே பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை அங்க இழுத்துட்டு போயிட்டாங்க. சாரி பையனை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பாட்டி ஃபீல் பண்ண பாட்டி நீங்க பேசாம இருங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல ஹீரோயின் ஒரு காலில் நல்லா அடிபட்டிருக்குல்ல, எப்படி இந்த காலோட அவ வந்தா, அவளுக்கு போய் முதல்ல மருந்து போட்டுட்டு வாப்பான்னு சொல்ல மருந்து போடுறக்காக கூட்டிட்டு போக ஹீரோயின் கேட்கறா என்கிட்ட ஏதோ உண்மை சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்ல என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ தெரியாத மாதிரி கேட்கறான். நீங்க தான் சொன்னீங்க நான் வந்து உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு, நான் கூட ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க டக்குன்னு ரிங் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். ஹீரோயின் ஓகேன்னு சொல்ல கையில போட்டு விட்டு கியூட்டா கிஸ் பண்ண ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான ஷார்ட்டான மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.